ஓகே, நம்ம 2017 MCQல உள்ள டவுட்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 2016ல 28வது கேள்வி இருக்கா பாருங்க. ஏபின்னு 2 முடிவிடம் இருக்கா. இந்த 2 தேய்ப்பு முடிவிடங்களுக்கு இடையே ஒரு சிக்னல் ஒன்று கொடுக்குறோம், ஒரு இன்புட் சிக்னல் கொடுக்கும்போது இந்த ஏரியால தான் நம்ம அவுட்புட் எடுக்க போறோம். அந்த அவுட்புட் மாறாம வரக்கூடிய சுற்றுக்கள் எது அப்படிங்கறதான் கேள்வி. இப்போ ஏக்கும் பிக்கும் தான் தேய்ப்பு முடிவிடங்கள்னு சொன்னால் பி சார்பாக ஏக்கு இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை நம்ம கொடுக்க போறோம். பி சார்பாக ஏக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுக்க போறோம். சரி, இப்ப யோசிச்சு பாருங்க. பி சார்பாக ஏல உள்ள அழுத்தம் பிளஸ்ஸா இருக்க ஏரியா எல்லாம் கரண்ட் இப்படி ஓடுதுன்னு வைப்போமே, மைனஸா இருக்க ஏரியால கரண்ட் இப்படி ஓட போகும். பி சுற்றுக்கு பார்த்தமாக இருந்தால் பிளஸ்ல உள்ள போது நம்மளுக்கு இப்படி கரண்ட் ஓடணும் இல்லையா? பிளஸ்ல உள்ளது அப்படி கரண்ட் ஓடுமான்னு கேட்டா இல்ல. காரணம் என்னன்னு சொன்னால் இந்த இருவாயி அந்த கரண்ட்டை தடுக்குது. அப்ப அப்படி கரண்ட் ஓட முடியாது. அதே மாதிரி மைனஸ்ல உள்ள கரண்ட்டையும் இவர் தடுப்பார். ஆகவே பிளஸ்லயோ மைனஸ்லயோ ஒரு கரண்ட் ஒண்ணு ஓட போறதே இல்ல. கரண்ட் ஒண்ணு ஓடினா தானே நம்மளுக்கு அவுட்புட்ல ஒரு அழுத்தம் கிடைக்கலாம். ஆனா கரண்டே ஓட போறது இல்ல. ஆகவே அழுத்தம் ஒண்ணு வராது. ஆகவே இங்க நம்மளுக்கு அவுட்புட் வலை எப்படி வரும்னு சொன்னால் அவுட்புட் வி அவுட்டுக்கும் டீக்கும் ஒரு கிராஃப் இருந்தா ஜீரோ தான். ஃபுல்லாவே ஜீரோ, ஃபுல்லாவே ஒண்ணுமே இருக்காது. அப்படியே இல்லாம போயிடும். ஏன்னா இங்க கரண்ட் ஒண்ணு ஓடினாதான் நம்மளுக்கு இங்க அழுத்தத்தை நம்ம எடுக்க முடியும். ஆனா இங்க கரண்டே ஓட போறது இல்ல. காரணம் இந்த இருவாய்கள் மாத்தி மாத்தி இணைச்சு வச்சிருக்கோம். முன்னோக்கிய கரண்டையும் ஓட விடாது, பின்னோக்கியும் கரண்ட்டை ஓட விட போறது இல்ல. ஆனா கியூங்கிற சுற்றுல பாத்தீங்களா இருந்தால் அவர் இந்த சைட்லான கரண்ட் ஓட விடும் இல்லையா? நம்ம பிளஸ் தானே எடுத்தோம் அந்த கரண்ட். ஆகவே இதுல நம்மளுக்கு கிடைக்க போற வி அவுட் எப்படி வரும்னு சொன்னால் ஒரு அரை அலை சீராக்கமாக நம்மளுக்கு கிடைக்கலாம் இல்லையா? ஏன் இந்த ரிவர்ஸ்ல வர வேண்டிய கரண்ட் தான் இல்லாம போச்சு, இதுல இல்லாம போயிடுச்சு. இப்படி வர முடியாதுல்ல, இதுலயும் வர முடியாது, இதுலயும் வர முடியாது. ஆகவே இந்த ஏரியா வராது. ஆனா இந்த மேல உள்ள ஏரியா மட்டும் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்க முடியும். சரியா? இது கியூல. அப்ப 2 பீலையும் சரி கியூலையும் சரி நம்ம கொடுத்த இன்புட் வேற, அவுட்புட் வேறையா தான் வந்திருக்கு. ஆறுல பாருங்க, ஆறுல பி சார்பா நீங்க ஏல ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க. நேர் அழுத்தம் கொடுக்கும்போது இப்படி கரண்ட் ஓடி இருக்கணும், ஓடி இப்படி வரும். அது சாத்தியமான்னு கேட்டால் ஓடலாம். இந்த இருவாய்க்கு ஊடாக ஓடும். இவர் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டி ஒண்ணுதான். இது கூட கரண்ட் ஓட போகுது. ஆகவே நேரோட்டத்துல உள்ள வரைபு மாறாம அப்படியே வரலாம். மறையா இருக்க டைம் யோசிங்க. மறையா இருக்க டைம் இப்படி கரண்ட் ஓடணும். இப்படி கரண்ட் ஓடுறத இவர் விட மாட்டாரு. ஆனால் இவர் விடுவார் தானே. ஆகவே இப்படி வந்த கரண்ட் இதுல இறங்கி இப்படி ஓடலாம். ஆகவே பி சார்பாக ஏக்கு நீங்க என்ன அழுத்தம் கொடுத்தாலும் மின்னோட்டம் மாறி மாறி போய் வரக்கூடிய ஆற்றல் இந்த சுற்றுக்கு இருக்கு. ஆகவே இங்க வி அவுட் என்னவா இருக்கும்? நம்ம கொடுத்த அதே கிராஃபாக வரும். சரியா? ஆர் சரி. எஸ்ல யோசிச்சீங்கன்னா இப்போ பி சார்பாக ஏக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க. பி சார்பாக ஏ ஒரு நேர் அழுத்தத்திலயோ மறை அழுத்தத்திலயோ இருக்கு. அப்படித்தானே பேசுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பி சார்பாக ஏ அப்படின்னு சொல்றது என்னன்னா பியை விட ஏல அழுத்தம் கூடவா இருக்கு அல்லது குறைவா இருக்கு, அதைத்தான் நம்ம பேசுறோம். அழுத்தம் கூடிய இடத்துல இருந்து அழுத்தம் குறைந்த இடத்துக்கு மின்னோட்டம் பாயும். இப்ப பி சார்பாக ஏ நேர் அழுத்தத்துல இருக்குன்னு வைங்களே, அதாவது பியை விட ஏ கூடிய அழுத்தத்துல இருக்கு. அப்படி இருந்தால் அழுத்தம் கூடிய ஏங்கிற புள்ளியில இருந்து அழுத்தம் குறைந்த பிங்கிற புள்ளிக்கு தானே மின்னோட்டம் ஓடணும். அப்படி அழுத்தம் கூடிய ஏல இருந்து அழுத்தம் குறைந்த பிக்கு ஓடுறதுக்கு கட்டாயம் இங்க கரண்ட் வரணுமா? வர வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி கரண்ட் ஓடி பி அடைஞ்சிடும். பி அவுட் ஜீரோவாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி பி சார்பாக ஏ மறை அழுத்தத்துல இருக்குன்னு வைங்களேன், அதாவது பில அழுத்தம் கூட ஏல அழுத்தம் குறையும். அப்படி இருந்தால் பில இருந்து ஏக்கு கரண்ட் ஓடணும். அப்படி கரண்ட் ஓடுறதுக்கும் வி அவுட் இங்க வரணுமா? இந்த இடத்துல மின்னோட்டம் ஓடணுமான்னு கேட்டா இல்ல. அவர் எப்படி ஓடுவாரு? இந்த பாதை கூடாக ஓடிடுவார். இவர் விடாட்டியும் இந்த பாதை கூடாக ஓடலாம் தானே இல்லையா? அப்ப அப்படி ஓடக்கூடியதாக இருப்பதால் அவுட்புட்டுக்கு ஒரு அழுத்த வேறுபாடு ஒண்ணு கிடைக்க போறதே இல்ல. ஆகவே இவர்டி வி அவுட் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? முற்று முழுதாக ஜீரோவாக இருக்கும். சரி, அப்போ பிலையும் எஸ்லையும் பாத்தீங்கன்னா முற்றாகவே ஜீரோ ஆகிருது. கியூல பார்த்தால் அது ஒரு அரை அலை சீராக்கம் மாதிரி இல்ல, அரைவாசி மட்டும் தான். அதாவது நேர் பக்கம் உள்ளது மட்டும்தான் வருது. ஆறுல பார்த்தால் அவரு நேர் பக்கம் உள்ளதும் வரும், மறை பக்கம் உள்ளது வரும். நம்ம வழங்குற கிராஃப் அப்படியே மாறாம நம்மளுக்கு அவுட்புட்ல கிடைக்கும். இப்ப நம்ம 2017ல உள்ள கேள்விகளுக்கு வருவோம். 20வது கேள்வியை பாருங்க. காட்டப்பட்டுள்ள ஏபி எனும் இரு இலக்க வோல்ட்டளவு அலை வடிவங்கள் காட்டப்பட்டுள்ள படலையின் இரு பைப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இப்ப என்ன சொன்னால் இவர்தான் ஏ, இவர்தான் பி. இவர் என்ன கேட்? ஒரு ஆர் கேட். ஆர் கேட் வேலை என்னது? கூட்டுறது. சரியா? இப்போ ஆர் கேட்ல கொடுக்குற அந்த பைப்பு முடிவிடங்களுக்கு நம்ம பைனரியில தான் என்ன செய்வோம்னு சொன்னால் இன்புட்டை கொடுப்போம். பைனரிங்கிறது என்ன? 0 1 0 1. அப்ப இந்த சிக்னலையும் கூட்ட போகுது. இது 0, இங்க 1, இது 0, இது 0, இது 0, இது 1 0 0 0. இங்க பாருங்க 0 1 0 1 0 0 0 1 0. இப்படித்தானே இருக்கு. இந்த அலை வடிவம் ரெண்டையும் கூட்டணமாக இருந்தால் 1 சக 1 1 தான் வரும், 0 சக 1 1 வரும். அதே மாதிரி 1 சக 0 1 வரும். அப்ப இந்த வரப்போற விலையுள்ள அலை வடிவம் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஆரம்பத்துல ரெண்டுமே 0 இல்லையா? 0ல தான் ஸ்டார்ட் பண்ணும். அடுத்து ரெண்டுமே 1 இருக்கு. ஆகவே 1 1 கூட்டி 1 ஆகும்.
அடுத்து ரெண்டுமே 0, ஆகவே 0. அடுத்து கீழே உள்ளது B மட்டும் 1 இருக்கு, மேல உள்ளது 0, அப்ப ரெண்டையும் கூட்டும் போது 1 ஆகிடும். ஓகே, அடுத்தது பாத்தீங்களா இருந்தால் 0 0 அப்ப 0. அடுத்தது A 1ஆவும் B 0ஆவும் இருக்கு, அப்ப கூட்டப்படும் போது விளைவுலாக 1 வரும். அடுத்து 0 0 0. அடுத்தது B மட்டும் 1 இருக்கு, அப்ப 1. அடுத்தது 0 0. இப்படி வரணும் கிராஃப் முதலாவது. நீங்க வேணும்னா இதுக்கு ட்ரூத் டேபிள் எழுதி பார்க்கலாம். இதுக்கான ட்ரூத் டேபிள் எப்படி வரப்போகுது? 0 1 0 0 0 1 0 0 0. இவருக்கான ட்ரூத் டேபிள் எப்படி வரும்? 0 1 0 1 0 1 0 0 0 1 0. இப்படி வரப்போகுது. ரெண்டையும் கூட்டி ஃபங்க்ஷன் எழுதலாம். நீங்க வேணா இந்த ட்ரூத் டேபிள் எழுதி பார்க்கலாம், ஆனா அது அவசியமற்றது. நீங்க நேரடியா பார்த்தோன்னே என்ன செய்யலாம்? இந்த கிராஃபை தெரிவு செய்யலாம். இதுக்கு முதலாவது விட பொருத்தமானதாக இருக்கும். ஓகே, அடுத்து 27வது கேள்வி பாருங்க. உருவில் உள்ள ஒரு ஒப்பமான கிடைத்தடத்தின் ஒரு பகுதி CDEFGH ஆனது ஒரு கடத்தா பகுதி DEFG. இவரு ஒரு மின்காவலி, ஒரு கடத்தாத ஒரு திரவியம். CDGH எனும் இரு கடத்தும் தண்டவாளங்களை கொண்டுள்ளது. ஒரு கடத்தும் மெல்லிய நேர்கம்பி XY ஆனது தண்டவாளங்களின் மீது வைக்கப்பட்டு பிரதேசம் DEFGD இல் பரப்பிளவை TI உடைய ஒரு சவர்க்கார படலம் உண்டாக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சவர்க்கார சோப் லேயர். காட்டப்பட்டுள்ள திசையில் காந்தப்பாய் அடர்த்தி BI உடைய ஒரு காந்தப்புலம் பிரயோகிக்கப்பட்டுள்ளது. அதாவது தாளுக்கு உள்நோக்கி அல்லது தளத்துக்கு உள்நோக்கி பாத்தீங்கன்னா காந்தப்பாய் அடர்த்தி BI உடைய ஒரு காந்தப்புலம் இருக்கு. சவர்க்கார படலத்தை அசைக்காமல் வைத்திருப்பதற்கு டியினூடாக அமைக்க வேண்டிய ஓட்டத்தின் பருமனும் திசை. யோசிச்சு பாருங்க, இது ஒரு சவர்க்கார படலம். சவர்க்கார படலத்தின் மேற்பரப்பு இழுவிசை, இந்த கம்பியின் நீளம் வந்து ஒரு எல்லுன்னு எடுப்போமே, இந்த கம்பியின் நீளம் ஒரு எல்லா இருக்குன்னு வச்சுப்போம். இந்த சவர்க்கார படலத்தின் மேற்பரப்பு இழுவிசை T காரணமாக இந்த கம்பியில ஒரு இழுவிசை ஒண்ணு தொழிற்படும். ஆனா இந்த சவர்க்கார படலத்துக்கு 2 முகங்கள் இருக்கதால, நீர் துளியாக இருந்திருந்தால, நீர் மேற்பரப்பாக இருந்திருந்தால் ஒரு முகம் தான் இருக்கும். ஆனா சவர்க்கார படலம்ங்கிறது அந்த சைடு வலி இல்லையா, இந்த பக்கமும் வலி. அப்ப இந்த வலி சோப்புங்கிற இடைமுகம் ஒண்ணு, அந்த பக்கம் இருக்க வலி சோப்புங்கிற இடைமுகம் ஒண்ணு, 2 முகங்கள் இருக்கு. ஆகவே இந்த மேற்பரப்புகள் 2 இருக்கதால மேற்பரப்பு இழுவிசையும் 2 மடங்காக இருக்கு. டீங்கிறது மேற்பரப்பு இழுவிசையாக இருந்தால் ஒரு எல் நீளத்துல தாக்குற விசை என்னன்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? T × L. ஆனா 2 மேற்பரப்பு இருக்கிறதால 2TL வரும். நம்மளுக்கு தெரியும் டீங்கிறது என்னது? F4L. அப்ப Fங்கிறது TL. அப்ப நம்ம தியரி படிக்கும் போது நிறுவி எடுத்திருப்போம். சரி, அப்ப TL ஒரு மேற்பரப்புல, ஆனா 2 மேற்பரப்பு இருக்கிறதால 2TL. அப்ப 2TLங்கிற விசை இந்த சவர்க்கார படலத்தால இந்த கம்பியில தாக்கப்படும். ஆனால் சவர்க்கார படலத்தை அசைக்க கூடாது இல்லையா? சவர்க்கார படலத்தால இந்த கம்பி அசைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த காந்தப்புலத்தால இந்த கம்பியில வர விசை 2TLக்கு சமனா இருக்கு. அது இந்த பக்கமாவும் இருக்கு. சரி, அது ஒரு Fன்னு போடும். அப்ப 2TL ஒரு விசை இந்த பக்கம் இருக்கு, அதுக்கு சமனும் எதிருமாக மத்த பக்கம் ஒரு விசை உருவாகுமாக இருந்தால் இந்த சவர்க்கார படலம் கம்பியை இழுக்காது. நியாயம் தானே? அப்போ 2TL F சமனா இருக்கணும். ஆனா Fங்கிறது காந்த விசை BIL. இங்க வந்து காந்த புலத்துக்கு வந்து செங்குத்தாக தான் இருக்கு. உள்நோக்கிய காந்த புலத்துக்கு செங்குத்தாக தான் இந்த கம்பி இருக்கு. ஆகவே BL sin θ வர அந்த 90 என்ன sin 90 வந்து ஒன்னா போயிடும். ஆகவே BIL சமன் 2TL ஆக இருக்கும். அதுல இருந்து நீங்க கரண்ட கண்டுபிடிக்கலாம் 2T/B இல்லையா? கரண்ட் ஒன்னு ஓடணும் 2T/B. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கரண்ட் Dல இருந்து G ஓடணுமா அல்லது Gல இருந்து D ஓடணுமான்னு தெரியாது. அதுக்குதான் நம்மளுக்கு இருக்கு ஃபிளமிங்கின் இடக்கை விதி. ஃபிளமிங்கின் இடக்கை விதியை பாப்பீங்களாக இருந்தால் இந்த பெருவிரல் வந்து விசையை தரும், அதே மாதிரி ஆட்காட்டி விரல் புலத்தின் திசை, இது நம்ம நடுவிரல் வந்து மின்னோட்டத்தின் திசையை தரணும். நம்மளுக்கு மின்னோட்டத்தின் திசை தான் தெரியாது, ஆனா விசையின் திசை தெரியும். இந்த பக்கம் புலத்தின் திசை உள்நோக்கி, அதுவும் தெரியும். அப்ப மின்னோட்டத்தின் திசை நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். விரலை பிடிச்சு பாருங்க, கீழ் நோக்கி வரும். அதாவது திசை Dல இருந்து G நோக்கியதாக இருக்க வேண்டும். அப்ப என்ன விட? 3வது. ஓகே, இது 27வது கேள்வி. அடுத்து 28வது பாருங்க. கொந்தளிப்பு நிலைமைகளை அடையாமல் இருக்கத்தக்கவாறு எல்லா பாய்மங்களினதும் பிசுக்குமை குணகத்தை தற்போதுள்ள பெருமானத்திற்கு கீழே குறைக்க முடியும். பின்வருவனவற்றில் எது உண்மையானது அன்று. அதாவது ஒரு பாய்மம் இருக்காம், அந்த பாய்மம் ஏதோ பண்ணிட்டு இருக்கு, அவர்கிட்ட பிசுக்குமை குணகத்தை திடீர்னு குறைக்கப்படும். குறைக்கிறதுனால கொந்தளிப்பு நிலைமைகளும் வரல, அருவிக்கூடாவே தான் பாஞ்சிட்டு இருக்கு. அப்படி நடந்தால் 5 விடைகள் தந்திருக்காங்க, பாப்போம். ஒடுக்கமான குழாய்களில் திரவ பாய்ச்சல் வீதங்கள் அதிகமாக இருக்கும். கொந்தளிப்பு நிலைமைகள் அடையப்படல, ஒடுக்கமான குழாய் அல்லது மயிர்துளை குழாய்ங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கலாம். பிசுக்குமை குணகம் உடையவர் இல்லையா? அப்போ இவங்க சொல்ற தரவுகளை வச்சு பார்க்கும்போது புவசையின் சூத்திரத்துக்கு கொஞ்சமா கூட்டு போறாங்க. ஒடுக்கமான குழாய், அருவிக்கோட்டு பாய்ச்சல், அதே மாதிரி பிசுக்குமை உடையவர்,
நெருக்கட்டாகவே இருக்கக்கூடாது இல்லையா, நெருக்கட்டாகவே இருக்கக்கூடாது. அதே மாதிரி குழாய் வந்து கிடையா இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியும் போசியன் சமன்பாடு. அதை அவங்க சொல்லாட்டியும் ஒடுக்கமான குழாய் கொந்தளிப்பு நிலைமை இல்லை அப்படின்லாம் சொல்றதால நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் போசியன் சூத்திரத்துக்கு போகலாம். போசியன் சூத்திரங்கிறது Q/T = π/8 6 ன் 4ஆம் அடுக்கின் கீழ் ஈட்டா இன்டு நமக்கு படித்திறன் இல்லையா, அதனே நம்ம போசியன் சூத்திரம். முதல்ல விட பாருங்க, ஒடுக்கமான குழாய்களில் திரவ பாய்ச்சல் வீதங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம என்ன செஞ்சோம், நீட்டாவை குறைச்சோம். இதுதானே திரவ பாய்ச்சல் வீதம். நீட்டாவை குறைச்சா திரவ பாய்ச்சல் வீதம் நியாயம் சரி. குருதியை பம்புவதற்கு இதயம் குறைந்த அளவு வேலையை செய்ய வேண்டியிருக்கும். அது சரியா பிழையா? நம்ம குருதியை வச்சு யோசிக்க முடியாது, நம்மளுக்கு பிராக்டிகலா குருதியை வச்சு அனுபவம் இல்லை. நம்ம என்ன செய்யலாம், ஒரு சிரிஞ்சில வந்து நம்ம ஊசி போட போறோம்னா அப்போ உள்ளுக்கு தண்ணி எடுத்து ஊசி போடுறது ஈஸியா அல்லது தேனை எடுத்து ஊசி போடுறது ஈஸியான்னு பார்த்தால் தண்ணி எடுத்து போடுறது ஈஸியா இருக்கும். அதாவது ஈட்டா வந்து குறையும் போது, பாகுமைத்தன்மை குறையும் போது நம்ம ஈஸியா என்ன செய்யக்கூடியதா இருக்கு, நம்ம அந்த சிரிஞ்சில இருந்து அந்த பாய்மத்தை வந்து வெளியே பம்புறது ஈஸியா இருக்கு. அதே மாதிரி தானே இதயம், குருதிக்கு பதிலாக நீர் இருந்தா ஈஸியா பம்பிருக்கும். அப்போ ஈட்டா குறையும் போது இல்லையா, ஈட்டா குறையும் போது இதயம் செய்யற வேலை குறையும். ஆகவே அவங்க சொல்ற சரிதானே, குருதியை பம்புவதற்கு இதயம் குறைந்த அளவு வேலை செய்ய வேண்டியிருக்கும். அது சரி, ரெண்டாவது சரி, ஒன்னாவது சரி, ரெண்டாவதும் சரி. உறிஞ்சு குழாய் ஒன்றினை பயன்படுத்தி குளிர்பானங்களை உறிஞ்சுவது இலகுவானதாக இருக்கும். என்ன பிராக்டிகலா யோசிச்சு பார்க்கலாம். நீங்க தண்ணியை வந்து ஸ்ட்ரா வச்சு குடிக்கிறீங்க, ஓகே, நம்ம வழக்கமா குடிக்கிறது. தேனையும் ஸ்ட்ரா வச்சு குடிக்கிறீங்க, என்ன நடக்கும், வருமா? வராது. பாகமைத்தன்மை கூட கூட அல்லது ஈட்டா கூட கூட அது வந்து கஷ்டமாகும். உறிஞ்சு குழாய் ஒன்றினை பயன்படுத்தி குளிர்பானங்களை குடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அப்ப ஈட்டா குறையும் போது இலகுவானதாக அமையும் சொல்றாங்க, அதுவும் சரி. நாலாவது, இயங்கும் மோட்டார் கார்களின் மீது வழி ஈருகை காரணமாக உள்ள தடை குறையும். இப்போ ஒரு கார் வழியில போகுது, அதே கார் தண்ணிக்குள்ளேயும் போகுதுன்னு வைங்களேன், எங்க தடை விசை பெருசா இருக்கும் கேட்டா தண்ணியில் தான். அல்லது நீங்க கையை யோசிங்க, கையை வந்து காத்துல இழுக்கிறீங்க, இப்படி ஒரு கை இருக்கு, அந்த கையை வந்து இப்படி காத்துல அசைக்கிறீங்க. அசைக்கும் போது ஏதோ ஒரு தடை விசை நம்ம கை உணரத்தான் போகுது, ஆனா அந்த தடை விசை சின்னது. அதே விசையை கொடுத்து அல்லது அதே வேலையை செய்து நீங்க தண்ணிக்குள்ள கையை அசைக்க முடியுமான்னு கேட்டா இல்ல. ஏன், தண்ணியால வழங்கப்படுற தடை விசை பெருசா இருக்கு. அது காரணம் என்னன்னு சொன்னால் தண்ணியின் பாகுமை அல்ல நீரின் பாகுமை வளியின் பாகுமையை விட பெருசு. அப்ப பாகுமை தன்மை கூட கூட சரியா ஈருகை விசை பெருசாகிறது விளங்குதா. அப்ப ஈருகை விசை பெருசாகும். இவங்க என்ன சொல்றாங்க, ஈட்டாவை குறைக்கிறோம், ஆகவே இயங்கும் மோட்டார் கார்களின் மீது வழி ஈருகை காரணமாக உள்ள தடை குறையும். அதுவும் சரி. அஞ்சாவது, மழை துளிகளினால் பெற்றுக்கொள்ளப்படும் முடிவு கதிகள் சிறியனவாக இருக்கும். முடிவு கதிக்கான தொடர்பு ஒன்று D-ρ/G, ரொம்ப நீட்டா. இங்க Dங்கிறது என்னது, அந்த கோலத்தின்டையோ அல்லது திரவத்துளியின்டையோ அடர்த்தி. ரோங்கிறது என்னன்னா நம்ம கருதுற பாயிண்ட அடர்த்தியாக இருக்கும். அதாவது ஒரு நீருக்குள்ள ஒரு உலோக குண்டை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க Dங்கிறது என்னன்னு சொன்னா இந்த குண்டின் அடர்த்தி, ரோன்றது பாயிண்ட் அடர்த்தி. ஓகே, அப்படி வரும். இதுதான் முடிவு வேகத்துக்கான தொடர்பு. இந்த முடிவு வேகத்துக்கான தொடர்புல ஈட்டா குறையுது, முடிவு வேகம் என்ன செய்யும், கூடணும். என்ன சொல்றாங்க, மலைத்துளிகளால் பெற்றுக்கொள்ளப்படும் முடிவு கதிர்கள் சிறியனவாக அமையுங்கிறது சில, ஈட்டா குறையும் போது பெரியதாக அமையும். சரிதானே. ஆகவே 28க்கு விலையானது 5வது. அடுத்தது 30வது கேள்வி பாருங்க. ஒரு பியில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு நிலைமாற்றியின் முதன்மை சுற்றுடன் ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ள வோல்ட் அலை வடிவத்தை உண்டாக்கும் ஒரு ஆடல் வோல்ட் முதல் V தொடுக்கப்பட்டுள்ளது. முதன்மை சுற்று இப்போது 5 கிலோவோல்ட் நேரோட்ட அழுத்தத்துடன் ஒரு சீல் காட்டப்பட்டுள்ளவாறு தொடுக்கப்படுகிறது. முதன்மை சுருள் துணை சுருளிலிருந்து மின்முறையாக நன்கு காவலிடப்பட்டுள்ளது என கொள்க. ஒரு சிக்னல் தந்திருக்காங்க, நேர் 10 வோல்ட்டுக்கும் மறை 10 வோல்ட்டுக்கும் இடையில ஒரு ஏசி கரண்ட். இதான் நம்ம டிரான்சிஸ்டர். இது படிக்குறை நிலை மாற்றிய படி கூட்டு நிலை மாற்றிய. இது ரெண்டுமே செய்யாது. காரணம் என்னன்னு சொன்னால் இங்க இருக்க சுருள்களின் எண்ணிக்கை எடுத்து பாருங்க, 1 2 3 4 5 6. இங்க இருக்க சுருள்களின் எண்ணிக்கையும் 1 2 3 4 5 6. நமக்கு தெரியும் NP/NS VP/VSக்கு. ஆனால் இங்கு NPயும் NSம் சமன். இங்கே 6 இங்கே 6. ஆகவே VPயும் VSம் எப்படி இருக்கணும், சமனா இருக்கணும். அதாவது VS சமன் VI ஆக இருக்கணும். அப்ப இவரு படி கூட்டவும் இல்ல படி குறைக்கவும் இல்ல, நம்ம வழங்குற அழுத்தத்தை அப்படியே தருவார். சரியா. அப்ப அது முதலாவது விஷயம், அதை நீங்க நோட் பண்ணும். இதுல ஒரு ஆம்பிளிபிகேஷன் இருக்க போறது இல்ல, இப்படி ஒரு ஆம்பிளிபிகேஷன் இருக்காது. சரிதானே. -10க்கும் +10க்கும் எவ்வளவு பெரிய அதி உச்ச வீச்சம், இந்த 20 வோல்ட் மாற போறது இல்ல, அதே 20 தான் இருக்கும். சீங்கிற படத்துல பாருங்க, ஒரு 5 கிலோ வோல்ட் பேட்டரின்னு வச்சிருக்கேன். பேட்டரிங்கிறது என்னது, நேரோட்டம்ல டிசி. பேட்டரிங்கிறது டிசி. ஆனா டிரான்ஸ்பார்மர் எப்பயுமே ஏசிக்கு மட்டும்தான் வேலை செய்யுது. டிரான்ஸ்பார்மர் எப்படி வேலை செய்யுது, மாறும் காந்த புலங்களின் உதவியால தான் வேலை செய்யுது. அதாவது இதுல இலத்திரன்கள் அல்லது அந்த ஏற்றங்கள் வந்து முன்னுக்கு பின்னுக்கு ஆடணும். ஆடல் ஓட்டங்கிறது அப்படிதான். ஒரு இலத்திரன் இப்படி வைப்ரேட் பண்ணும், அதுதான் ஆடல் ஓட்டத்துக்கான காரணம். இந்த வைப்ரேஷன் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு காந்த புலத்தை உண்டாக்கும். ஒரு ஏற்றம் அசைந்தால் காந்த புலம் உருவாகும் இல்லையா. அப்ப இந்த வைப்ரேஷன்ங்கிறது ஒரு ஏற்றம் அசைகிறது, காந்த புலம் ஒரு மாறும் காந்த புலத்தை உருவாக்கும். அந்த மாறும் காந்த
காந்தப்புலம் இந்த தடத்துல ஒரு மின்னோட்டத்தை தூண்டும், ஒரு ஏசியை தூண்டும். அப்போ நம்ம கொடுக்கறதும் ஏசியா தான் இருக்கணும், சரியா? வெளியே வாரதும் ஏசியா தான் இருக்கும். ஒரு டிரான்ஸ்பார்மர் ஏசிக்கு மட்டும்தான் வேலை செய்யும். இன்புட்டும் ஏசி தான், அவுட்புட்டும் ஏசி தான். டிசி கரண்ட் ஒன்று கொடுத்தால என்ன நடக்கும்னு சொன்னா, டிசி வந்து இப்படி ஒரு டிசி கரண்ட் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், நேரத்தோட வோல்ட் அளவு இது 5 வோல்டா இருக்கு. ஆரம்பத்துல 0 இருந்தாரு, கொஞ்ச நேரத்துக்கு 5 வோல்ட் கொடுக்குறீங்க, பிறகு மறுபடி 0 ஆக்குறீங்க. இப்படி ஒரு டிசி வோல்ட் நீங்க கொடுப்பீங்களாக இருந்தால் அழுத்தம் எங்க மாறுதோ அந்த இடத்துல மட்டும்தான் இதுல ஒரு மின்னோட்டம் தூண்டப்பட போகுது. அதாவது ஆரம்பத்துல 0ல இருந்து 5க்கு போனார் இல்லையா, இந்த கணத்துல ஒரு தூண்டல் இருக்கும். அப்ப விஎஸ் வந்து இப்படி ஒரு பீக் ஒன்று இருக்கும். இங்க மாறவே இல்லையே, ஆகவே மாறும் காந்தப்புலமே வந்திருக்காது, கரண்டே இருக்காது. இங்க 5ல இருந்து 0க்கு வராது தானே, அப்போ அந்த டைம்ல ஒரு மாற்றம் இருக்கு. அப்போ காந்தப்புலத்திலயும் ஒரு மாற்றம் இருக்கும். இப்படி ஒரு தூண்டல் தான் இருந்திருக்கு. அப்ப இந்த நேரோட்டம் நம்ம 0ல இருந்து 5க்கு கொடுத்து பிறகு ஆஃப் பண்ணுவோமாக இருந்தால் இப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் சீங்கிற படத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஆஃப் பண்ற மாதிரி எல்லாம் நிலைமை இல்ல, தொடர்ச்சியா 5 கிலோ வோல்ட் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஆனா அந்த 5 கிலோ வோல்ட் பேட்டரிங்கிறது ஒரு டிசி. அப்ப டிசி இந்த டிரான்ஸ்பார்மர்ல எந்த வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது, டிரான்ஸ்பார்மர் ஏசிக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ஆகவே நீங்க முடிவா சொல்லலாம், இந்த 5 கிலோ வோல்ட் பேட்டரி தொடுத்தது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த போறது இல்ல. ஆகவே வீச்சமும் இல்ல, இந்த 5 கிலோ வோல்ட் பேட்டரியும் பாதிப்பு ஏற்படுத்தல. எப்படி இன்புட் கொடுத்தீங்களோ அதே அவுட்புட்டா வந்திருக்கும். 3வது விடை பொருத்தமானதாக இருக்கும். 30வதுக்கு 3வது விடை. 34வது பாருங்க, காந்தங்களை நோக்கி கவரப்படாத ஒரு திரவத்திலால் ஆன A, B எனும் இரு கடத்தும் தடங்கள் ஒருவிட் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு உராய்வற்ற காவலிட்ட தண்டவாளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளது. தடங்கள் தண்டவாளங்களின் வழியே சுயாதீனமாக இயங்கத்தக்கவையாக இருக்கும். அதேவேளை தடங்களின் தளங்கள் தண்டவாளத்திற்கு செங்குத்தானவை. இரு தடங்களும் தடங்களுக்கிடையே வைக்கப்பட்டுள்ள சட்டக்காந்தமும் தொடக்கத்திலே ஓய்வில் இருக்கின்றன. பின்னர் சட்டக்காந்தம் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சடுதியாக வலது பக்கத்துக்கு அசைக்கப்படுகிறது. இதன் விளைவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது கேள்வி. சட்டக்காந்தம் காந்த புலங்கள் உண்டாக்கும். அது எப்படி இருக்கும் கேட்டால் எப்படி இருக்கும் இல்லையா, இந்த காந்த புலங்கள் எப்படி இருக்கும், காந்த விசை கோடுகள் ஒன்னொன்னு வெட்டாது, அதுல வரையறதுனால அப்படி வரையாது. என்ல இருந்து எஸ் நோக்கி இப்படி காந்த விசை கோடுகள் இருக்கும். அதே மாதிரி காந்தத்துக்குள்ளே இருக்கும், எஸ்ல இருந்து என்ன நோக்கி இருக்கும் இல்லையா, எஸ்ல இருந்து எண்ணெய் நோக்கி மூடிய தடங்களாக காந்த விசை கோடுகள் காணப்படுது. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஏரியாலாம் ஒரு விதமான தடையும் இல்லாது. நீங்க பிடிச்சி ஒரு விசையை கொடுப்பீங்களாக இருந்தால் தொடர்ச்சியாக ஆர் மூடுவோம், அல்லது ஒரு வேகத்துல தள்ளி விடுவீங்களாக இருந்தால் அவரு ஓய்வே அடையாம அதே வேகத்துல தொடர்ச்சியா போயிட்டே இருப்பார். தடை விசை ஒண்ணுமே இங்க இல்ல. இப்படி இடையில காந்தத்தை புடிச்சு வச்சு நீங்க காந்தத்தை சடுதியாக வலப்பக்கமாக அசைக்கிறீங்க, என்ன நடக்கும் யோசிச்சு. லென்ஸ் என்ன சொல்றாரு, ஒரு மூடிய தடத்தின் ஊடாக, இது ஒரு மூடிய தடம், இந்த பிங்கிறது ஒரு மூடிய தடம், அதே மாதிரி இந்த ஏங்கிறது மூடிய தடம். ஒரு மூடிய தடத்தின் ஊடாக காந்த விசைக்கோடுகளின் எண்ணிக்கையை அந்த தடம் மாற விடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த கம்பி இப்படியே இருக்க காந்தத்தை நீங்க வலது பக்கமா அசைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தடத்துக்குள்ள என்ன நடக்கும், காந்த விசைக்கோடுகளின் எண்ணிக்கை கூடும். கூடும். அதை இவர் விரும்புவாரான்னு கேட்டா விரும்ப மாட்டார். அதே மாதிரி ஏழை யோசிங்க, இவர் இப்படியே நீங்க வலது பக்கமா அசைச்சால் இந்த தடத்துக்குள்ள இருக்க காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை குறையும் இல்லையா, குறைய போகுது. அப்ப குறைகிறதையும் இவர் விரும்ப மாட்டார். ஒரு மாற்றத்தை இந்த மூடிய தடங்கள் விரும்பாது. ஆகவே நீங்க இவரை வலது பக்கம் அசைக்க உள்ளுக்கு இருக்க காந்த விசை கோடுகள் மாறாத மாதிரியே இவங்க 2 பேரும் அசையப்படுறாங்க. எப்படி அசைவாங்க, இவரை நீங்க வீங்கிற வேகத்தோட இப்படி இழுத்தால் இவரும் இவரும் ஈயோட போனால் காந்த விசை கோடுகளுடைய எண்ணிக்கையில மாற்றம் இருக்குமா, தடத்துக்குள்ள இருக்காது. அப்ப சார்பு இயக்கம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இவங்க அசைய போறாங்க. அப்ப நீங்க இவரை சடுதியாக வலது பக்கமாக அசைக்க ஏயும் பியும் என்ன செய்யும், சடுதியாக ஒரே மாதிரி வலது பக்கமா சேர்ப்பது. முதலாவது விடை இது. அடுத்தது 36வது பாருங்க, கலவை முறையை பயன்படுத்தி பனிக்கட்டியின் உருகலின் தன்மறை வெப்பம் எல்லை துணிவதற்கான ஒரு பரிசோதனையில் ஒரு மாணவன் எல்லிற்கு நியம பெருமானத்திலும் குறைவான ஒரு பெருமானத்தை பெற்றான். மாணவன் எல்லிற்கு குறைந்த பெருமானம் கிடைப்பதற்கான காரணங்களை பின்வரும் கூற்றுக்களின் மூலம் விளக்கி உள்ளார். நம்மளுக்கு எப்படி இந்த பனிக்கட்டின்ற உருகலின் தன்மறை வெப்பம் பிராக்டிக்கல் இருக்கும் அப்படிங்கறது தெரியும். கலவை முறையில பனிக்கட்டி அது உருகிட்டு இருக்க பனிக்கட்டியா தான் எடுப்போம் இல்லையா, தண்ணியோட இருக்கதான் எடுப்போம். தண்ணியோட இருக்க சிறு சிறு துண்டுகளாக வெட்டி உடைத்து அதை ஒற்றும் தாளால ஊற்றி அப்படிதான் நம்ம பிராக்டிகல் செய்வோம். அது சரியா 0 டிகிரிஸ்ல தான் இருக்கும். உருகிட்டு இருக்கனால நம்ம அதை சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்ப அந்த பனிக்கட்டி உருகிறதுக்கு பெற வெப்பம் எங்க இருந்து வந்திருக்கும் கேட்டால், கலோரிமானிக்குள்ள தண்ணி இருக்கு தானே, அந்த தண்ணி 0 டிகிரில இல்ல, அவர் அறை வெப்பநிலையில இருப்பார். அப்போ அந்த நீர் கொஞ்சம் கூடிய வெப்பத்துல உள்ளவர், அவர் வெப்பத்தை கொடுப்பார். அதே மாதிரி கலோரிமானியும் அறை வெப்பநிலையில தான் இருக்கும், அவரும் வெப்பத்தை இழந்து பனிக்கட்டி உருகிறதுக்கு கொடுக்கப்பாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பனிக்கட்டி பெற வெப்பம் கலவை முறையில நீரும் கலோரிமானியும் இழந்த வெப்பத்துக்கு சமனா இருக்கு. பனிக்கட்டி பெற்ற வெப்பத்தை உருகிறதுக்கு பெற வெப்பத்தை m×L சொல்லலாம். இங்க எல்லுங்கிறது என்னது, உருகலின் தன்மறை வெப்பம், எம்ங்கிறது பனிக்கட்டியின் திணிவு. அது நீரும் கலோரிமானியும் இழந்த வெப்பம், நீரிண்ட திணிவு MW,
அவற்று தன்வெப்ப கொள்ளளவு S. வெப்பநிலை மாற்றம் வந்து தீட்டான்னு சொன்னால் MW S தீட்டா நீர் இழந்த வெப்பம். MCU SCU தீட்டான்றது என்னன்னு சொன்னால் அது கலோரிமானி இழந்த வெப்பமாக இருக்கும். இப்ப அதுல இருந்து நீங்க எல்லை எடுங்க, இப்படி ஒரு கோவை நம்மளுக்கு கிடைக்கும். சரி, பாருங்க, பரிசோதனை செய்யும் போது கலோரிமானியின் வெளி மேற்பரப்பில் பனி உண்டாகின்றமை காரணமாக இருந்திருக்கலாம். என்னன்னா இவன் பிராக்டிகல் செய்யறானா, பிராக்டிகல் செஞ்சு இந்த எல்லை கண்டுபிடிக்கிறான். இந்த எல் நம்மளுக்கு தேவையான அல்லது சரியான பெருமானத்தை விட குறைவாக வருது. அது ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் தான் கேட்கறாங்க. ஓகே, பனி எப்படி உருவாகும்? நம்ம வழியில வந்து நீராவி இருக்கு. அந்த நீராவி ஒரு மேற்பரப்புல வெப்பத்தை வழங்கினால் அவர் ஆவி நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுவார். ஆனா திரவ நிலைக்கு மாறினா அவரால் அலைஞ்சி வாயுவாக அப்படியே அலைஞ்சு திரிய முடியாது. அப்ப என்ன செய்வாருன்னு சொன்னா, அந்த நீராவி கூடிய வெப்பத்தை வச்சிருக்காரு. அவர் ஒரு மேற்பரப்புக்கு வெப்பத்தை வழங்கிட்டு அவரு திரவமாக மாறி அந்த மேற்பரப்புல படுத்துருவார். அதான் பனின்னு சொல்றது. இந்த பிராக்டிகல்ல பனி உருவாகுமாக இருந்தால் உருகிறதுக்காக பனிக்கட்டி பெற்ற வெப்பம் ஒண்ணு நீர் வெப்பத்தை இழந்திருக்கணும், கலோரிமானி வெப்பத்தை இழந்திருக்கணும். அதே மாதிரி பனி உருவாகும் போது நீராவியும் வெப்பத்தை இழந்திருக்கணும் இல்லையா? அந்த நீராவியும் வெப்பம் கொஞ்சம் கொடுத்துதான் அதுல பனியா படிஞ்சாருல. அப்ப அந்த வெப்பத்தை நம்ம இங்க சேர்த்திருக்கணும். அப்ப இங்க சேர்த்திருந்தால்தான் நம்மளுக்கு எல் சரியான விடைய வரும். அதாவது எல்லுங்கிறது MWS தீட்டா சக MCU SCU தீட்டா சக இன்னொரு ஏதோ ஒரு ஆள் கூட்டு பண்ணும். அந்த கூட்டு பட்டால் தான் நம்மளுக்கு எல் வந்து சரியான விட தந்திருக்கும், சரியான விடையாக வந்திருக்கும். ஆனா நம்ம அதை கூட்டணுமா? இல்ல, பனி வந்து படிஞ்சிருந்தால் நம்ம இங்க கூட்டி இருக்கணும். ஆனா நம்ம சமன்பாட்டுல வந்து கூட்ட மாட்டோம் இல்லையா? நம்மளுக்கு பனியின் திணிவு தெரியாது, நம்ம அதை கூட்ட போறது இல்ல. அதை கூட்டாட்டி எல் சின்னதா தான் வரும். அப்பயே எங்க பரிசோதனை செய்யும் போது கலோரிமானியின் வெளிமேற்பரப்பில் பனி உண்டாகின்றமை காரணமாக இருந்திருக்கலாம். பனி உண்டாகி இருந்தால் நம்ம அதை கணக்குல எடுத்துருக்க மாட்டோம், சமன்பாட்டுல போட்டிருக்க மாட்டோம். எல்லுக்கு குறைந்த பெருமானம் தான் வந்திருக்கும். சரி, கலோரிமானியில் இடுவதற்கு முன்னர் பனிக்கட்டி துண்டுகளின் மீது உள்ள நீர் தகுந்தவாறு துடைக்கப்படாமல் இருந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க, பனிக்கட்டிய வந்து அப்பதான் நம்ம வெட்டணும், ஃப்ரெஷ்ஷா வெட்டி எடுக்கணும் இல்லையா? ஃப்ரெஷ்ஷா வெட்டி எடுத்து ஒற்றும் தாளல ஒற்றுன உடனே போடணும். சரி, நம்ம ஒற்றாம போட்டா என்ன நடக்கும்னு யோசிச்சு, ஒற்றாம தண்ணியோடய போடுறோம். தண்ணியோடய போட்டால் அந்த நீரும் வெப்பத்தை இழக்குமே இல்லை? அந்த நீரும் வெப்பத்தை இழக்கும். அப்படி இழக்கும் போது உள்ள இருக்க நீரின் திணிவு நம்ம ஆரம்பத்திலே அளந்து வச்சு MW ஆக போட்டிருக்கோம். ஆனா இப்ப பனிக்கட்டியோட வந்த நீரும் இருக்கு, பனிக்கட்டியை நம்ம துடைக்காம போட்டதால அதுல கொஞ்சம் நீர் இருக்கு. அப்ப இந்த MW சக அதை ஸ்மால் எம்னு சொல்றேன். MW சக ஸ்மால் எம் தான் நீரின் இப்ப இருக்க திணிவா இருக்கும். ஆனா அந்த ஸ்மால் எம் எவ்வளவுன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம காணவும் முடியாது. அப்ப MW சக ஸ்மால் எம் அப்படின்னு போட்டு நம்ம கணக்கு செய்திருந்தால் எல்லுக்கு சரியான விட வந்திருக்கும். அதாவது இதோட ஒரு ஆள் கூட்டு பண்ணும் இல்லையா? அந்த ஸ்மால் எம் எஸ்டிங்கிறது கூட்டு பண்ணும். கூட்டுப்பட்டிருந்தால் எல் சரியா வந்திருக்கும். ஆனா நம்ம இங்க கூட்டுறோமா? இல்ல, அப்ப எல் குறைவா தான் வரும். அப்ப பியும் சரி. சி பாருங்க, பயன்படுத்தப்படும் பனிக்கட்டியின் வெப்பநிலை 0விலும் குறைவாக இருந்திருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். 0 விட குறைவா இருக்க பனிக்கட்டியே போட போறீங்க. அதாவது இப்போ உருகிட்டு இருக்க நிலைமே இல்ல. இப்போ நீங்க வந்து ஒற்றும் தாளால் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவர் உருகிட்டுலே அது தன்மை நீங்க அப்படியே போடுறீங்க. இங்க யார் வெப்பத்தை இழப்பான்னு கேட்டால் நீரும் கலோரிமானியும் தான் வெப்பத்தை இழக்கும். ஆனால் யார் யார் வெப்பத்தை பெறுவாங்கன்னு கேட்டால் அப்ப பனிக்கட்டியின் திணிவு இன்டு எஸ் ஐஸ் இன்டு டெல்டா தீட்டா, அது சக ML தான் MWS தீட்டா சக MCU SCU தீட்டாக்கு சமனா இருக்கும். அப்ப ML என்னவா இருக்கணும்? MWS தீட்டா சக இவரு மைனஸ் MSIs டெல்டா தீட்டா. அதாவது இந்த சமன்பாட்டுல 0 விட குறைந்த வெப்பநிலையில இருக்க ஒரு பனிக்கட்டி துண்டை போட்டால் ஏதோ ஒரு பெருமானம் கழிப்படும். அதை கழிச்சிட்டு நம்ம சமன்பாடுகளை சரியா கழிச்சு நம்ம செஞ்சிருப்பமாக இருந்தால் எல்லுக்கு சரியான இடம் வந்திருக்கும். ஆனா இங்க கழிக்கிறோமா? ஒரு பெருமானத்தை கழிக்கிறோமா? இல்ல, கழிக்காட்டி எல் பெருசா வரும். ஆனா கேள்வி என்ன சொல்றோம்? எல்லுக்கு குறைந்த பெருமானம் கிடைப்பதற்கான காரணங்கள் பத்தி கேக்குறாங்க. ஆகவே அது வராது இல்லையா? நம்ம அதை கழிக்காம போட்டிருந்தால் எல் பெருசா தான் வரும். குறைந்த பெருமானத்துக்கான காரணம் இல்ல, இது கூடிய பெருமானத்துக்கான ஒரு காரணம். நீங்க வந்து 0 விட குறைந்த வெப்பநிலையில இருக்க பனிக்கட்டி துண்டை போட்டால் எல்லுக்கு பெரிய பெருமானம் ஒண்ணு விடையா கிடைக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம இங்க கழிக்க வேண்டிய ஆள கழிக்கல, கழிச்சாதான் நம்மளுக்கு சரியான விட, கழிக்காட்டி எல்லுக்கு பெரிய பெருமானம் தான். ஆனா குறைந்த பெருமானம் கிடைக்கிறதுக்கான காரணம் இல்லை இது. ஆகவே சி கூற்று இதுக்கு பொருத்தமானதாக இருக்காது. அப்ப ஏஎம்பியும் மாத்திரம் 3வது விட பொருத்தமானதாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து போடலாம், அல்லது இந்த சமன்பாடை எழுதிக்கோங்க. டக்குன்னு எழுத அந்த ஒரு பேப்பர்ல டக்குன்னு எழுதிட்டு நீங்க இல்ல எழுவாய் மாற்றம் செஞ்சே எழுதலாம். செஞ்சு எழுதிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா விட எடுக்கலாம். சரிதானே? இது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம பிடிக்கணும். அடுத்த கேள்வி 38வது பாருங்க. ஒரு சீரான நிலைக்குத்துக்கோளின் ஒரு முனை உரு ஏல் காட்டப்பட்டுள்ளவாறு வழியில் ஒரு கிடை மேற்பரப்பில் உறுதியாக நிலைப்படுத்தப்பட்டிருக்கும் போது அதன் உயரம் எல்லாகும்.
பின்னர் ஒரு பியில் காட்டப்பட்டுள்ளவாறு கோளின் மற்றைய முனை கூரையில் இருந்து தொங்கவிடப்பட்டுள்ள ஒரு வெற்றிட அறையில் வைக்கப்பட்டுள்ளது. அறை கோளுடனான தொடுகை புள்ளிகளில் எந்த ஒரு விசையும் பிரயோகிக்கப்படவில்லை என கொள்க. அதாவது இந்த ஏரியால எந்த ஒரு விஷயமே பிரயோகிக்கப்படல. கோளின் திரவியத்தின் யங்கின் மட்டு வையும் வளிமண்டல அமுக்கம் P நோட்டும் ஆகும். ஒரு பியில் கோளின் உயரம் L நோட் எனின் விகிதம் L கீழ் L நோட்டை தருவது. ஓகே, இது நேரடியாக சமன்பாடு நம்ம யூஸ் பண்ண வேண்டியதான். நம்மளுக்கு என்னது y தந்திருக்காங்க, அமுக்கங்கள் சம்பந்தப்படுது, வளிமண்டல அமுக்கம் P நோட்டா இல்லையா. y சமன் FL/A. ஆனால் அமுக்கங்கிறது என்னது F/A இல்லையா. அப்ப இந்த F/A இந்த FL/A இருக்க அந்த F/Aக்கு பதிலா நான் என்ன செய்ய போறேன்னா P போடும். அப்ப y சமன் PL/E. இங்க Pங்கிறது என்னன்னா அமுக்கம். அதுல இருந்து நான் நீட்சி எழுவாய் மாற்றம் செய்தால் PL/Y தான் என்னது, PL/Y தான் நம்மளோட நீட்சியாக இருக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, இது மேல வளிமண்டலம் இருக்கும்போது இங்க வளிமண்டலம் இல்ல, வெற்றிடம். அப்ப என்ன நடக்கும், இந்த கோலை இந்த வெற்றிடம் மேல் நோக்கி உறிஞ்சிட்டு இருக்கும் தானே, மேல் நோக்கி இழுக்கிற மாதிரி இல்ல. ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்ட்ரால வந்து தண்ணி எப்படி மேல வருது, நம்ம வாய்க்குள்ள வச்சு வாயை வந்து வெற்றிடமாக்குறோம், உள்ளுக்கு இருக்க வலியை வந்து நம்ம முழுங்கி வாயை வெற்றிடமாக்கும் போது உள்ளுக்கு வெற்றிடம், வெளியே வளிமண்டல அமுக்கம். அப்போ அந்த வளிமண்டல அமுக்கம் வந்து தள்ளும், அந்த நீர் மேற்பரப்ப தள்ளும், வாய்க்குள்ள அமுக்கம் குறைவா இருக்கிறதால ஸ்ட்ரோ வழியா அப்படியே தண்ணி மேல எழும்பி வரும். அதான் நடக்குது. அதே மாதிரிதான் இங்கே வெளியே அமுக்கம் கூட உள்ளுக்கு வெற்றிடம் இருக்கிறதால இதுல இப்படி ஒரு விசை ஒண்ணு வரப்போகுது. அந்த விசை இந்த கோலை இப்படி ஒரு நீட்சிக்கு உட்படுத்துமே இல்லை. அந்த நீட்சி ஒரு ஈன்னு சொன்னால், அல்லது சரி ஈன்னு சொன்னால் அந்த நீட்சி PL/Y தரப்படுது. இங்க வளிமண்டல அமுக்கம் P நோட்னு சொல்றாங்க, இந்த கோளண்ட நீளம் L நோட்னு தரப்படுது. ஆகவே P நோட் L நோட்/Y இருக்கும். இப்ப யோசிங்க, L நோட் அதாவது வெற்றிடத்தை வச்சதுக்கு பிறகு இருக்க நீளம், இந்த L நோட் ஆரம்ப நீளம் L சக இந்த நீட்சியாக இருக்குமா இல்ல, L சக E தான் L நோட்டாக இருக்கும். ஆனால் E வந்து நீங்க L நோட் சார்பா கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க, எவ்வளவு P நோட் L நோட்/Y. ஆகவே இதுல இருந்து L நீங்க L/Y மாற்றம் செய்யலாம். தேவையில்ல, நீங்க நேரடியா என்ன செய்யலாம், L நோட் மைனஸ் P நோட் L நோட்/Y சமன் L. நம்மளுக்கு L/L நோட் தானே வேணும். இதுல இருந்து ஒரு L நோட்டை பொது எடுத்து நீங்க இங்க சுருக்கினால் L/L நோட் வரும் இல்லையா. 1 மைனஸ் P நோட்/Y முதலாவது விட பொருத்தமானதாக இருக்கும். ஈஸியான ஒரு கேள்விதான். சமன்பாட்டை நம்மளுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம செய்த மாதிரி இருந்தாலும் சரி. ஓகே, அடுத்த கேள்வி 39வது பாருங்க. ABC ஆகிய உருக்கள் 3 வெவ்வேறு நிலைமைகளில் F1, F2, F3 எனும் வெவ்வேறு மீடிரன்களை உண்டாக்கத்தக்க ஒரு இயங்கும் ஒளிமுதல் S ஐ காட்டுகின்றன. O என்பது ஒரு ஒளி மீடிரன் உணரியக்காவும் நோக்குனர் ஆவார். ஒவ்வொரு நிலைமையிலும் முதலினதும் நோக்குனரினதும் கதியும் இயக்க திசையும் உருக்களில் காட்டப்பட்டுள்ளன. எல்லா 3 நிலைமைகளிலும் உணரி மீடிரனுக்கான ஒரே பெருமானத்தை உணர்த்துமெனின் ஒளி முதலினால் உண்டாக்கப்படும் மீடிரன்கள் ஏறு வரிசையில் ஒழுங்குபடுத்தப்படும் போது. டாப்ளரின் எஃபெக்ட் கேள்வி ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க அந்த சமன்பாடை வச்சு செஞ்சாலும் சரி, அதை V+1 - U அப்படி இப்படிலாம் எழுதுவாங்க, எப்படி வேணாலும் செய்யலாம். டாப்ளரின் எஃபெக்ட்ங்கிறது நம்மளை நோக்கி வருமா இருந்தால் ஃப்ரீக்வன்சி உயர்வாக இருக்கும், சரியா. நம்மளை விட்டு போகுமா இருந்தால் ஃப்ரீக்வன்சி குறைவாக இருக்கும், அவ்வளவுதான். நம்மளை நோக்கி வருமா இருந்தால் ஃப்ரீக்வன்சி உயர்வாக இருக்கும், நம்மளை விட்டு போகுமா இருந்தால் ஃப்ரீக்வன்சி குறைவாக இருக்கும், சரியா. ஒரு ஸ்டார் வானத்துல நம்ம பூமியை நோக்கி வருதா இல்ல பூமியை விட்டு விலகி போகுதா அப்படின்னு நம்ம இந்த டாப்ளர் எஃபெக்ட் வச்சுதான் முடிவு பண்றோம். எப்படி காண்றது, ஸ்டார்ல இருந்து சவுண்ட் வராது அப்படின்னு யோசிப்போம். ஆனா லைட் வரும் தானே, லைட்லயும் ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஒரு ஸ்டார் ரெட் கலரா தெரியுமாக இருந்தால் அவர் நம்மளை விட்டு போறான்னு அர்த்தம், சரியா. அவர் லைட்டை விட ரெட்டா தெரியுமாக இருந்தால் ரெட் ஷிஃப்ட்னு சொல்றோம். அந்த ரெட் ஷிஃப்ட் எதனால வரும், ஃப்ரீக்வன்சி குறையறதால வரும், சரியா. ஃப்ரீக்வன்சி குறைந்து அவர் நம்மளை விட்டு போறார் அப்படிங்கறது முடிவெடுக்கலாம். அதே ஸ்டார் இல்லாட்டி வேற ஒரு ஸ்டார் வந்து ப்ளூ கலரா தெரியுதுன்னு வைங்களேன், ப்ளூ ஷிஃப்டா இருக்கு, அந்த ஸ்டார் நம்மளை கிட்ட வருது, நம்மளை நோக்கி வருது. நம்ம நோக்கி வருதுன்னா ஃப்ரீக்வன்சி உயர்வா இருக்கும், ஆகவே ப்ளூ கலரா தெரியும். அப்ப ஒரு ஸ்டார் கிட்ட வரதா விட்டு போதா அப்படிங்கறத நம்ம அதை வச்சு சொல்லலாம். அல்லது இந்த யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்றோம். இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு எப்படி சொல்றோம்னு சொன்னா டாப்ளர் எஃபெக்ட் வச்சு தான் சொல்றோம். இவென்ட் ஆஃப் ஹாரிசான், அதாவது என்னன்னு சொன்னால் பிக் பேங் நடந்துச்சு இல்ல, பிக் பேங் நடக்கும் போது ஒளி வந்திருக்கு. அந்த ஒளி இப்போ வரைக்கும் எவ்வளவு தூரம் மூவ் ஆகிருக்கோ அதான் இவென்ட் ஆஃப் ஹாரிசான் சொல்றது, சரி. அதாவது இதான் பிக் பேங் நடந்த இடம், இங்க இருந்து ஒளி இவ்வளவு தூரம் மூவ் ஆகிருக்குன்னா இதுதான் இவென்ட் ஆஃப் ஹாரிசான் சொல்றது. அது வந்து இன்னும் பெருசாகிட்டே போகுது. அதை எப்படி சொல்றோம்னு சொன்னா அதான் யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறதுன்னு சொல்றோம். அப்போ அதை எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டால் இப்படி டாப்ளர் எஃபெக்டால தான் சொல்லக்கூடியதாக இருக்கு. என்ன முடிவு, ஒரு விஷயம் நம்மளை நோக்கி வருமா இருந்தால் ஃப்ரீக்வன்சியை உயர்வாக காட்டும், நம்மளை விட்டு போகுமா இருந்தால் ஃப்ரீக்வன்சி குறைவாக இருக்கு. இதை வந்து நீங்க சம்மரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்ன விதமான டாப்ளர் எஃபெக்ட் கேள்வி வந்தாலும் நீங்க தட்டலாம். சரி, இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் ABCன்னு 3 கேஸ் இருக்கு. ஆனா 3 கேஸ்லயுமே அப்சர்வர் இருக்காருல்ல, அவருக்கு ஒரே ஃப்ரீக்வன்சி தான் தோற்றமிடுறனா கேக்குதான். ஏல பாருங்க, சரி முதல்ல பிக்கு வரும். பில
இவரும் வீங்கிற வேகத்தோட, எஸ்ஸும் வீங்கிற வேகத்தோட போறாரு, ஓவும் வீங்கிற வேகத்தோட போறாரு. அப்ப சார்பு இயக்கம் ஒண்ணு இல்ல. சரியா, நம்ம சார்பா அவரு விட்டும் போகல, நெருங்கியும் வரல. எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்துச்சோ அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்கு. இந்த டி வந்து மாற போறதே இல்ல. ஆகவே அவர் நம்மளை விட்டு தள்ளியும் போகல, நம்மள நெருங்கியும் வரல, ஃப்ரீக்வன்சி மாறாது. அப்ப F2 இப்ப கேக்குற ஃப்ரீக்வன்சி Fக்கு சமனா இருக்கும். சரியா, இப்ப கேக்குற அந்த அப்சர்வர் கேக்குதுல ஃப்ரீக்வன்சி, அந்த கேக்குற ஃப்ரீக்வன்சி அப்படியே இவரு செலுத்துற ஃப்ரீக்வன்சிக்கு சமனா இருக்கும், மாற போறதே இல்ல. ஏழை யோசிப்போம். இவர் இந்த சைடுல வீங்கிற வேகத்தோட போறாரு, இவர் இந்த சைடுல வீங்கிற வேகத்தோட போறாரு. யோசிச்சு பாத்தீங்களா இருந்தால் ரெண்டு பேருமே விலகி போறாங்க. விலகி போகும்போது ஃப்ரீக்வன்சி குறைவா கேட்கணும். நம்ம தானே ஃப்ரீக்வன்சி குறைவா கேட்கணும். குறைவா கேட்கும் போது இங்க கேட்ட அதே எஃப் தான் இவருக்கு கேக்குது, அதே எஃப் தான் கேக்குது. அதாவது விலகி போகும்போது குறைவா கேட்கணும், ஆனா குறைவா கேட்டா அது அதே எஃப் பெருமானமாக இருக்கு. அதாவது இந்த F1 F விட பெருசா இருக்கணும். அப்பதான் சும்மா சாதாரண ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கும்போது பெரிய ஃப்ரீக்வன்சி கேட்கும், ஆனா விலகி போகும்போது எஃப்ங்கிற ஃப்ரீக்வன்சியே கேட்கும். ஃப்ரீக்வன்சி குறைவான எஃப்ங்கிற ஃப்ரீக்வன்சியே கேட்கும். இங்க யோசிங்க, எதிர் திசையில ஒருத்தர் நெருங்கி வராங்க. நெருங்கி வரும்போது ஃப்ரீக்வன்சி உயர்வாக இருக்கும். ஆனா ஃப்ரீக்வன்சி உயர்வாக இருக்கும் போதே அவருக்கு அதே ஃப்ரீக்வன்சி எஃப் தான் கேட்குதாக இருந்தால் எஃப் விட F3 சின்னதாக இருக்கும். F3 எஃப் விட சின்னதாக இருக்கும். அப்பதான் நெருங்கி வரும்போது இங்க கேட்ட அதே எஃப் பெருமானம் அவருக்கு கேட்க முடியும். அப்படிங்க இதுல இருந்து நீங்க கடைசி விடைக்கு வரலாம். யார் இருக்கலே சின்னால்னு கேட்டால் F3 தான் சின்னால், அதை விட F2 பெரியால். அதுதான் இவருக்கு கேட்கிற உண்மையான ஃப்ரீக்வன்சியா இருக்கும். அதை விட F1 அதை விட பெரிய ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். பெரிய ஃப்ரீக்வன்சி தான் விட்டு போகும்போது எஃப்ங்கிற ஃப்ரீக்வன்சி தருது. F2ங்கிறது ரெண்டு பேரும் சார்பு இயக்கமே இல்லாததால அதே ஃப்ரீக்வன்சி தான். F3ங்கிறது நெருங்கி வரும்போதே அந்த ஃப்ரீக்வன்சியை தருணமாக இருந்தால் F3 குறைவா இருக்கணும். அப்ப அந்த குறைவா இருக்க ஃப்ரீக்வன்சியை நெருங்கி வரதால கூட்டி அதே ஃப்ரீக்வன்சி F கிடைக்கலாம். சரியா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நெருங்கி வரும்போது ஃப்ரீக்வன்சி கூடும், கூடவா கேட்கும், தோன்றும். விட்டு போகும்போது ஃப்ரீக்வன்சி குறைவாக தோன்றும், தோற்றமீட்டரும் குறைவாக இருக்கும். சரியா, இது 39வது கேள்வி. இதுக்கு 2வது விட பொருத்தமானதாக இருக்கும். அடுத்த பாருங்க 40வது கேள்விங்கிறது இது எல்லாமே ஈஸியான கேள்விகள் தான். நேரம் t=0 சுற்றில் உள்ள ஆளி S மூடப்படும் போது வலு வழங்கியின் வோல்ட் அளவு V ஆனது நேரம் t உடன் சமன்பாடு V= kT² ஏற்ப மாறுகிறது. இங்கு k இன் பருமன் 2 ஆகும். 4 ஓம் தடையின் வலு விரயம் P ஆனது t உடன் மாறுவது மிகச்சிறந்த விதத்தில் வகைப்படுகிறது. V= kT² இல்லையா? ஆனால் 4 ஓம் தடையினூடான வலுவிரயம் அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு R தடை இருக்கு. அந்த R தடையின் ஊடான வலுவிரயம் நம்ம எழுதலாம். ஒரு குறுக்கையான அழுத்த வேறுபாடு V, இதுல ஓடுற மின்னோட்டம் I ஆக இருந்தால் வலுவிரயம் P = V × I. ஆனா நம்மளுக்கு தெரியும் V = I × R இல்லையா? அப்ப அந்த சமன்பாட்டில இருந்து P சொல்லலாம். P என்ன போடலாம்? I²R அல்லது P V²/R. இந்த 3 தொடர்புகளும் நம்மளுக்கு கிடைக்கப்பெறுது. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு என்னென்ன தெரியும்னு பாருங்க. தெரிஞ்ச சமன்பாட போட வேண்டியதுதான். இந்த வலுவிரயத்தை நான் இங்க W போட்டிருக்கேன். Wங்கிறது 4 ஓம்க்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு V, அது தெரியும் தானே. அதே மாதிரி அவர்கிட்ட தடையும் தந்திருக்காங்க 4 ஓம்னு சொல்லி. அப்ப V²R சமன்பாட்டுக்கு போகும். V²Rல Vக்கான தொடர்புடையுமே தெரியும், KT வர்க்கம். அப்போ Vக்கு பதிலா பிரதியிட்டால் K வர்க்கம் × T × 4 அடுக்கு கீழே Rன்னு வரப்போகுது. இப்போ கேக்கு பெருமானம் தந்திருக்காங்க 2, அப்ப 2 வர்க்கம் 4, R பெருமானம் 4. அப்ப இந்த 4 கேன்சல் ஆகி W = T⁴ நம்மளுக்கு ஒரு தொடர்பு கிடைக்குது. அப்படிங்க Wக்கும் Tக்கும் கிராஃப் வரைஞ்சால் சரியா, அது Y = x⁴ மாதிரி இருக்கும். நீங்க அப்படி ஒரு கிராஃப் படிச்சது இல்லையே, X வர்க்கம் தெரியும், MX C தெரியும், அது ஒண்ணுமே தேவைப்படாது. Y = x⁴ தானே. நம்ம O லெவல்ல எப்படி கிராஃப் வரைவோம்? Xக்கு பெருமானம் போட்டு Yக்கு பெருமானம் போடுவோம். அதே மாதிரி நீங்க யோசிங்க. Xக்கு 0 போடுங்க, Y 0. Xக்கு 1 போட்டால் Y 1, Xக்கு 2 போட்டால் Y 16ன்னு வந்து நிக்கும் இல்லையா? Xக்கு 3 போட்டா Y 81ன்னு வந்து நிக்கும். அப்போ Xக்கு பெருமானம் போட்டு பாருங்க, அது கொத்த Y வரணும். அப்படி இருக்க ஒரே ஒரு கிராஃப் எது? 1வது கிராஃப். இதுதான், இந்த கிராஃப் தான் உங்களுக்கு சரியா இருக்கு. Xக்கு 1 போடுறோம், 1 கிட்ட இருக்கு. 2 போடுறீங்க, நேரா போட்டு பார்த்தால் 16 கிட்ட எங்கேயோ இருக்கு. சரியா, 3 போட்டால் அது எங்கேயோ போய் சேர்ந்து 81ல காட்டுற மாதிரி இருக்கு. அப்படி இருக்க ஒரே ஒரு விடை முதலாவது தான். அப்ப இதுக்கு முதலாவது விடை பொருத்தமானதாக இருக்கு. சரியா, Pக்கும் Tக்கும் கிராஃப் வரைய போறோம்னா முதல்ல Pலையும் Tலையும் முதல்ல தொடர்பு சமன்பாடு எடுங்க. அது என்ன வடிவத்துல இருக்குன்னு பாருங்க, அதுக்கேற்ற நீங்க கிராஃப் போட வேண்டியதுதான். சரி, 41வது கேள்வி பாருங்க. எனது காட்டப்பட்டுள்ள சுற்றில் V1 ஆனது ஒரு பேட்டரியினால் வழங்கப்படும் ஒரு மாறும் வோல்ட் அளவு ஆகும். V1 உடன் புவி தொடர்பாக புள்ளி A இல் உள்ள அழுத்தம் VA மாறுவதை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. இரு வலு வளங்களினதும் அகத்தடைகளை புறக்கணிக்க. ஓகே, இவங்க 2 பேருக்கும் அகத்தடைகள் இல்லையாம். V1 மாறுறார், VA எப்படி மாறுவார் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி கேள்விகள்ல அல்லது இந்த மாதிரி கிராஃப் கேள்விகள்ல நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால், மாறால ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்ல நம்ம பார்ப்போம். V1 0 இருந்த யோசிங்களேன். V1 0 இருந்தால் இந்த பேட்டரியே இல்லாத மாதிரி.
பேட்டரியே இல்லாட்டி இவர் 0, இந்த பக்கம் V2. அப்ப இதுவும் சமனான தடை என்றபடியால் அழுத்தம் சமனாக பிரியும். ஆகவே இதுல V2/2 விழணும், இதுலயும் V2/2 விழணும். அப்ப V2 0ங்கிற அழுத்த வித்தியாசத்துல V2/2 விழுந்தால் V என்னவா இருக்கும்? V2/2 ஆக இருக்கும். அதாவது V1 0 ஆகும் போது நம்மளுக்கு VA V2/2 ஆக இருக்கும். இது முதலாவது முடிவு. எப்ப கரண்ட் ஓடாது? V1 = V2 ஆக இருந்தால் இது இந்த சைடுல, அதாவது இந்த பக்கம் பிளஸ் இது மைனஸா இருக்க V2ங்கிற அழுத்த வோல்டளவுடைய மின்னியக்கு விசையுடைய பேட்டரி. இது மேல பிளஸ் கீழே மைனஸ் உடைய V2 மின்னியக்கு விசையுடைய ஒரு பேட்டரி. ரெண்டு மின்னியக்கு விசைகளும் சமனா இருக்கு. அதே நேரம் பிளஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது கரண்ட் ஓடுமா? ஓடாது. கரண்ட் ஓடாட்டி, அகத்தடைகள் இல்லைன்னு சொல்றாங்க, கரண்ட் ஓட போறது இல்லை. கரண்ட் ஓடாட்டி நீங்க ஒரு முக்கியமான விஷயம், ஒரு கூட்டுறவு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட் ஓடாட்டி தடைகளோ இருவாய்களோ இருந்து பிரயோசனமே இல்லை. கரண்ட் ஓடாட்டி அதுல ஒரு அழுத்தம் விழ போறது இல்ல, வலுவிரயமாக போறது இல்ல, இல்லையா? கரண்ட் ஓடுனாதான் இது எல்லாமே நடக்கும். கரண்ட் ஓடாட்டி ஒரு தடை இருந்து பிரயோசனமே இல்லை. அப்போ இவரெல்லாம் இருந்து பிரயோசனமே இல்லை. ஆகவே இவங்க எல்லாத்தையும் வெறுங்கம்பியா யோசிங்க. வெறுங்கம்பியா யோசிச்சால் இவரும் V2, இவரும் V2 இருக்கார் இல்லையா? 0 இந்த ஒரு ஸ்டெப் பாஞ்சா வந்து V2 இருக்கும். அப்ப இவரும் V2, இவங்க எல்லாமே வெறுங்கம்பியா போயிட்டாங்க. காரணம் என்ன? கரண்ட் ஓடல. அப்ப VAவும் என்னவா இருக்கும்? V2 இருக்கும். அப்படி எத்தனை விட இருக்கு? அப்படி இருக்குது ஒரே ஒரு விட தான், ரெண்டாவது விட. 42வது கேள்வியை பாருங்க. ஒரு மாறா வெப்பநிலையில் லட்சிய வாயுக்களின் ஒரு கலவையின் கனவளவு V ஆனது வாயு A இன் NA மோல்களையும் வாயு B இன் NB மோல்களையும் கொண்டுள்ளது. NA வந்து NB விட பெருசு. மேற்குறித்த மாற வெப்பநிலையில் 1/V உடன் AB ஆகிய வாயுக்களின் முறையே PA, PB எனும் பகுதி அமுக்கங்களும் கலவையின் ஒட்டுமொத்தமான அமுக்கம் PM-ம் மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பு. பகுதி அமுக்கங்கள் PA, PB எப்படி மாறுது அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு முக்கியமான தரவு தந்திருக்காங்க. என்னது? NB NA விட பெருசு. சரி, NA வந்து NB விட பெருசு. அப்போ பகுதி அமுக்கம் இருக்குல்ல, அந்த ஆரம்ப, அதாவது 1/Vங்கிறது, அல்லது நீங்க பகுதி அமுக்கத்தை யோசிங்க. பகுதி அமுக்கம் P நேர்விகித சமன் என்ன இருக்கதால P சமன் என்னாட்டி P நேர்விகித சமன் M. NB வந்து சின்னது தானே, ஆகவே PB சின்னதா இருக்கணும். அப்போ கிராஃப்ல PB கீழே இருக்கணும், PA விட கீழே இருக்கணும். அப்போ 1வது விட வராது, 4வது விட வராது, அதே மாதிரி 5வது விடை வராது. 2வது 3வது தான் இருக்கு. 2க்கும் 3க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், 2வதுல எல்லா படித்திறன்களும் சமனா இருக்கு, 3வதுல படித்திறன்கள் சமனா இல்லை. வரைபிண்ட படித்திறன் ஒருக்கா யோசிங்க. Pக்கும் 1/Vக்குமான கிராஃப், PV சமன் NRT. Pக்கும் 1/Vக்கும் கிராஃப் வரைந்தால் படித்திறன் NRT தரும். வரைபின் படித்திறன் NRT தரும். NB NA விட சின்னது தானே, அப்ப B இந்த படித்திறன் சின்னது, A இந்த படித்திறன் பெருசு. சரியா? PM-ங்கிறது என்ன? P டோட்டல். PM-ன்றது P டோட்டல், அது PA சக PB, PA சக PB, இதுதான் P டோட்டல். இவரு எப்படி வேணாலும் 2 போட்டோம். ஆனால் NA வந்து NB விட பெருசா இருக்கதால PA PB விட பெருசா இருக்கணும். அதாவது A இந்த படித்திறன் பெருசா இருக்கணும், B இந்த படித்திறன் சின்னதா இருக்கணும். அப்படி இருக்கிறது 3வது விட, இது 3வது விட பொருத்தமானதாக இருக்கும். அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கலாம். இப்ப இந்த புள்ளியில உள்ள PM-ங்கிறது, நீங்க இவரையும் இவர் ஒரு ஏன்னு சொல்றேன், இவர் ஒரு பின்னு சொல்றேன், இவர் மொத்தமா ஒரு பின்னு சொல்றேன். அப்ப இவரு ரெண்டையும் கூட்டுத்தொகை தானே, அதான டால்டன் பகுதி அமுக்க விதி. A சக Bங்கிற தூரமாக இருக்கும். அப்படிதான் இருக்கும். சரியா? நீங்க அதை வேணாலும் பார்க்கலாம், ஆனா அவளை பார்க்க தேவையில்ல. ஒரு விஷயம் பேசுறோம், PB வந்து PA விட கீழே இருக்கணும்னு சொல்லி. அப்ப கீழே இருக்கணும் அப்படிங்கறத வச்சு 3 விடைகள் வெட்டப்பட்டு போயிருச்சு. அதே மாதிரி அடுத்து சொல்றேன் என்னது? படித்திறனை யோசிக்கிறோம். படித்திறன் இந்த வரைபிண்ட Pக்கும் 1/Vக்குமான கிராஃப் படித்திறன் NRT தரும். N யாருக்கு குறைவா இருக்கோ அவருக்கு படித்திறன் குறைவு, அதாவது NBக்கு படித்திறன் குறைவா இருக்கும். B இந்த கிராஃப் வந்து படித்திறன் குறைஞ்ச வர இருக்கும். A இந்த கிராஃப் படித்திறன் பெருசா இருக்கும். PM-ங்கிறது ரெண்டையும் கூட்டுத்தொகை. அப்ப அந்த கூட்டுத்தொகை வேணா பார்க்கலாம். ஆனா அந்த 2வது விஷயத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? 3வது விட முடிவெடுக்க முடியும். சரிதானே? 43வது கேள்வி பாருங்க. ஒரு ஆறு ஒரு மாறா வேகம் V-யில் உறுதியாக பாய்கிறது. நீரின் அடர்த்தியிலும் பார்க்க குறைந்த அடர்த்தி உள்ள ஒரு செவ்வக மரக்குற்றி ஆற்றின் கரையை குறித்து நிலையாக இருக்குமாறு நீரின் மேற்பரப்புக்கு மேலே முதலில் வைக்கப்பட்டு பின்னர் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நீர் மிதக்கும் நிபந்தனை அடையும் வரைக்கும் மெதுவாக தாழ்த்தி விடுவிக்கப்படுகிறது. வியின் திசையில் குற்றின் தொடக்க கதி 0 என கொள்க. குற்றின் பின்னர் நிகழும் இயக்கத்தின் போது நீரின் விளைவாக குற்றி மீது தாக்கும் கனத்தாக்கு விசை, நீரின் மூலம் குற்றின் மீது உண்டாக்கப்படும் பிசுக்கு விசை, குற்றின் உந்தம் ஆகியவற்றின் பருமன்களுக்கு பின்வருவனவற்றில் எது உண்மையானது? வலி இயற்பியலான விளைவை புறக்கணிக்க. ஓகே, அதாவது இந்த 6Vங்கிற வேகத்துல இயங்கிட்டு இருக்க இந்த குற்றி என்ன செய்றீங்கன்னு சொன்னால், ஆற்று மேல வைக்கிறோம். ஆற்று மேல வச்சு அவரை இயங்க விட போறோம். இயங்க விட்டு ஒரு கணத்துல இவரும் ஆற்றிண்ட வேகத்துக்கு வந்துருவார். அப்போ வச்சதுல இருந்து ஆற்றிண்ட வேகம் வர்ற வரைக்கும் இவங்க சொல்ற கணத்தாக்கு விசை, பிசுக்கு விசை, உந்தம் அவங்க எப்படி மாறுறாங்க அப்படிங்கறத கேள்வி. கணத்தாக்கு விசைக்கு வரும். வலி ஈர்கையிலான இது எல்லாத்தையுமே புறக்கணிக்க சொல்றாங்க. அப்ப வலி மூலக்கூறுகள் மோதுறதால உள்ள விளைவுகளை நம்ம புறக்கணிக்கலாம். கணத்தாக்கு விசை என்ன நடக்கும்னு பாருங்க. ஆரம்பத்துல நீங்க குற்றியை கொண்டு போய் வச்சோன்னைக்கு நிறைய நீர் மூலக்கூறுகள் அடிக்க போகுது.
சரியா அடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த அடிப்பு குறைஞ்சு இவரும் ஆற்றின் வேகம் வீலே போக ஆரம்பிக்கும் போது தண்ணி வந்து அடிக்க போறதே இல்லை. தண்ணி வந்து அடிச்சு அப்படி உந்தம் மாற அந்த கதையெல்லாம் இருக்க போறதே இல்லை. ஒரு படகு சரியா, ஒரு படகு வந்து படகுன்ற துடுப்பு இருக்குன்னு வைங்களேன், அந்த துடுப்பை வந்து நீங்க தண்ணிக்குள்ள சும்மா வச்சிருக்கீங்க, ஒண்ணுமே நடக்காது, ஒரு இயக்கமும் இல்ல, ஒண்ணுமே நடக்காது. ஆனா உள்ளுக்கு வச்சு இழுக்கிறீங்கன்னு வைங்களேன், என்ன நடக்கும்? அந்த படகுல வந்து ஒரு கணத்தாக்கம் ஒண்ணு வரும். கணத்தாக்கம் உந்த மாற்றம் வரும். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு விசை வரும். அந்த விசை வந்து அந்த துடுப்பை வந்து சில வேளை உடைச்சிடலாம் இல்லையா. அதாவது என்னன்னு சொன்னால், அந்த நீர் சார்பாக அந்த பொருள் இயங்கும் போது அங்க ஒரு விசை வருது, அதாவது ஒரு கணத்தாக்கம் வருது. சரியா, அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல தண்ணி இயங்கிட்டு இருக்கு, குற்றியை கொண்டு போயிட்டு ஓய்வா வைக்கிறீங்க. வச்சால் நீர் சார்பாக என்னது? குற்றி இயங்கிட்டு இருக்கு, அல்லது குற்றி சார்பாக நீர் இயங்கிட்டு இருக்கு. ஒரு சார்பு இயக்கம் இருக்கு. சார்பு இயக்கம் இருந்தால் என்னது? ஒரு விஷயம் இருக்கும். அப்படி நீங்க யோசிக்கலாம். அப்படி இல்லாட்டி சிம்பிளா என்ன செய்யலாம்? சிம்பிளா மனசாலையும் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். தண்ணியில கொண்டு போயிட்டு இந்த குற்றியை வைக்கிறீங்க. குற்றியை ஸ்டார்டிங்ல வச்ச உடனே நிறைய நீர் மூலக்கூறுகள் வந்து இதுல மோத போகுது இல்லையா. இப்ப மோதி ஒரு கணத்தாக்கு உண்டாக்கும். அப்ப ஆரம்பத்துல கணத்தாக்கு பெருசா இருக்கும். ஆனா இவரும் ஆற்றின் வேகத்தோட இயங்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு இவருண்ட வேகமும் தண்ணியின் வேகமும் சமன் இல்லையா. இவரு வீங்கிற வேகத்தோட போயிட்டு இருப்பாரு, இங்க இவருக்கு பக்கத்துல இருக்க நீர் மூலக்கூறுகள் அதே வீங்கிற வேகத்தோட வந்துட்டு இருக்கும். ஆகவே இந்த நீர் மூலக்கூறு இந்த குற்றியை வந்து அடிக்கவே முடியாது. ரெண்டு பேருமே ஒரே வேகத்துல போறாங்க. சார்பு இயக்கமே இல்ல, நெருங்க உள்ள விட்டு போகவும் இல்ல, சார்பு இயக்கமே இல்ல, நீர் மூலக்கூறுகள் வந்து அடிக்கவே முடியாது. அப்ப கணத்தாக்கம் இருக்காது. அப்ப என்ன வரணும்? உயர் பெருமானத்திலிருந்து 0க்கு குறையுதுன்னு வரணும். அப்ப 4வது விட வராது, 2வது விட வராது, 1வது 3வது 5வது இருக்கு. சரி, பிசுக்கு விசை யோசிங்க. பிசுக்கு விசை நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஒரு பாய் சார்பாக ஒரு பொருள் அல்லது இன்னொரு பாய், சரியா, ஒரு பாய் சார்பாக ஒரு பொருள் அல்லது ஒரு திண்மம் இயங்கி ஒரு வேகத்தை பெறும்போது பிசுக்கு விசை தொழிற்படும். சரி, ஒரு பாய் சார்பாக பிசுக்குமை குணகம் அல்லது பிசுக்குமை தன்மையுடைய பாகத்தன்மையுடைய ஒரு பாய் சார்பாக ஒரு பொருள் இயங்கி வேகத்தை பெறும்போது பிசுக்குமை விசை வந்து தொழிற்படும் அப்படின்னு சொல்லலாம். பிசுக்குமை விசை வந்து திரவத்துல இருக்க ஒரு உராய்வு விசை மாதிரி, ஒரு திரவத்துக்கான ஒரு உராய்வு விசை மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஆனால் அது திண்ம உராய்வு விசைக்கும் திரவத்துல வர்ற பாகுமை விசைக்கும் இடையில ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. என்னன்னு சொன்னால், திண்ம உராய்வு விசை இயங்க எத்தனித்தாலே உருவாகும். அதாவது ஒரு மேற்பரப்பு இருக்கு, அதுல ஒரு குற்றி இருக்கு, அவரை வந்து நீங்க இழுக்க ஆரம்பிக்கிறீங்க, ஒரு மாறும் விசை, ஒரு அதிகரிக்கும் விசை எஃப் கொடுத்து இழுக்க ஆரம்பிக்கிறீங்க. இவர் இன்னும் இயங்கி இருக்கவே மாட்டாரு, ஆனாலும் உராய்வு விசை வந்துடும் இல்லையா. அதனால நம்ம நிலையில் உராய்வு விசைன்னு சொல்றோம். இன்னும் இயங்கவே இல்ல, ஆனா உராய்வு விசை இருக்கு. ஆனா பிசுக்கும் விசை அப்படி இல்ல. ஒரு மேற்பரப்பு சார்பா இன்னொருத்தர் இயங்கினாதான் வரும். ஒரு வேக வித்தியாசம் ஒண்ணு இருக்கணும். இப்படி தண்ணி வந்து ஒரு V1ல போகுது, ஒரு படகு வந்து V2ல போகுதுன்னு வைங்களேன். இவங்க ரெண்டு பேரும் வேற வேற வேகமா இருந்தால் பிசுக்குமை விசை வரும். ஒரே வேகமா இருந்தா வராது. சரியா, திண்ம உராய்வு விசை வந்து ஒரு மேற்பரப்பு சார்பாக இன்னொரு குற்றி அல்லது இன்னொரு திண்மம் இயங்க எத்தனிக்கும் போதே வந்துடும். ஆனா திரவத்துல உள்ள உராய்வு விசை அல்லது பாகமை விசைங்கிறது ஒரு மேற்பரப்பு சார்பா, ஒரு பாய் சார்பாக இன்னொருத்தர் இயங்கி ஒவ்வொரு வேகங்கள் வந்ததுக்கு பிறகுதான் வரும். சரி, அதை வேணா நீங்க நோட் பண்ணுவீங்க. ஒரு வேக வித்தியாசம் ஒண்ணு வந்தால்தான் வரும். அது பாகமை விசை. சரி, அது இருக்கட்டும். அப்ப இங்க பாகமை விசையை வச்சு பாருங்க. ஆரம்பத்துல குற்றியை வந்து கொண்டு போயிட்டு வைக்கிறீங்க. வைக்கும் போது இவர் ஓய்வுல இருக்கார், ஆனா தண்ணி இயங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த தண்ணி இந்த குற்றியை புடிச்சு இழுக்கும் இல்லையா, புடிச்சு இழுக்குதுன்னா என்ன அர்த்தம்? பாகமை விசை இந்த பக்கமா தொழிற்படும். இவரும் வீங்கிற வேகத்தோட இயங்கிட்டாருன்னு வைங்களேன், இவரும் வீங்கிற வேகத்துக்கு வந்துட்டால் தண்ணியும் வீங்கிற வேகம், குற்றியும் வீங்கிற வேகம், ரெண்டு பேருக்கும் இடையில சார்பு இயக்கம் இல்லை. ரெண்டு பேருமே ஒரே வேகத்துல இயங்கிட்டு இருக்காங்க, சார்பா இயங்கல. ஆகவே பிசுக்குமை விசை இப்ப என்னவா இருக்கும்? 0 ஆயிடும். அப்ப இதுக்கும் உயர் பெருமானத்திலிருந்து 0க்கு குறையுதுன்னு வரணும். அப்படி பார்த்தால் 5வது மட்டும்தான் இருக்க விட, இல்ல 5வது மட்டும்தான் இருக்க விட. உந்தத்தை பார்ப்போம். உந்தம்ங்கிறது என்ன? இந்த குற்றியின் திணிவு மாறுதா? இல்ல, வேகத்துக்கு தான் அவங்க கேள்வி கேட்கறாங்க. ஆரம்பத்துல குற்றிய ஓய்வாதானே வச்சுங்க. அப்ப ஆரம்பத்துல உந்தம் என்ன? 0. கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாகமை விசை காரணத்தால் நீரிண்ட வேகம் விய பெறுவார். அப்ப உந்தம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு உயர்ந்ததுக்கு வரும். உயர்ந்ததுக்கு அதாவது வீங்கிற வேகத்துக்கு வந்ததுக்கு பிறகு வேகம் மாறுமா? குற்றிக்கு மாறாது, வேகம் மாறாது, அல்லது உந்தம் மாறாது. அப்ப அதிகரித்து மாறாமல் இருக்கும். 5வது பொருத்தமான விடை. அடுத்து 44 பாருங்க. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு சீரான திண்ம சில்லு ஒரு சீரான வேகம் V-யில் ஒரு சமதள மேற்பரப்பு மீது நழுவாமல் உருளுகிறது. P-ஆனது சில்லின் பரிதி மீது உள்ள ஒரு புள்ளியாகும். T=0 புள்ளி P இருக்கும் இடமும் உருவில் காட்டப்பட்டுள்ளது. மேற்பரப்பு தொடர்பாக புள்ளி P-யின் வேகத்தின் கிடைக்கூறு Vx ஆனது நேரம் T உடன் மாறுவதை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பு. மேற்பரப்பு சார்பாக நீங்க இங்க கண்ணை வச்சுக்கிட்டு, சரியா, இங்க கண்ணை வச்சு இவர் சார்பா பாக்குறேன்னா அதானே இவர்ல கண்ணை வச்சு பாக்குற மாதிரி, இவர்ல கண்ணை வச்சு இந்த டயர் வந்து சுத்துறத நீங்க பாக்க போறீங்க. இது ஒரு சைக்கிள் டயர் மாதிரி யோசிங்க. இந்த டயர் வந்து சுத்துறத நீங்க பாக்க போறீங்க. வழுக்கல, உருண்டு போறார். பார்த்தால் இந்த புள்ளி
உங்களுக்கு அசையாத மாதிரி தான் தோணும். நீங்க மனசால கொஞ்சம் கண்ணு மூடி யோசிப்பாரு, இந்த புள்ளி உங்களுக்கு அசையாத மாதிரி தான் தோணும். ஆனா இந்த புள்ளி இங்க இருந்து இங்க வீசுபட்டு வருவார்ல, பெரிய வேகத்துல அசைற மாதிரி இருக்கும். இந்த புள்ளி 0 மாதிரி இருக்கும். அப்போ இந்த பீங்கிற புள்ளி ஆரம்பத்துல 0, நீங்க கண்ணை நினைச்சு பாக்குறீங்க, அடியிலே இருக்காரு. அடியில இருக்கும்போது பி சார்பான வேகம் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். சரி, தரை சார்பான வேகம் என்னவா இருக்கும்? 0வாக இருக்கும். இவர் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்ததுக்கு பிறகு, இந்த புள்ளிக்கு வந்ததுக்கு பிறகுதான் உயர் வேகம் இருக்கும். மறுபடி சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரான்னு வைங்களேன், மறுபடி 0 ஆகும். மறுபடி மேல போகும்போது உயர் வேகம், மறுபடி கீழே வரும்போது 0 ஆகும். அப்படி எத்தனை விட இருக்கு? 1வது 5வது இருக்கு. சரி, அந்த உயர் வேகம் என்னன்னு பார்ப்போம். சரி, இப்போ இந்த பீங்கிற புள்ளிய நான் பூமி சார்பா போட போறேன். என்னன்னு சொன்னால், இவருக்கு இப்படி ஒரு வேகம் v இருக்குது. இந்த வீங்கிற வேகம் எப்படி வந்திருக்குன்னு சொன்னால், இவர் உருள்றதாலதான் வந்திருக்கும் இல்லையா? v = r ஒமேகா. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த வீங்கிற வேகம் இங்கே இருக்கும். சரியா? அது இல்லாம இவர் சுத்துறதால வர்ற r ஒமேகா இருக்குல்ல, அதாவது இந்த v = r ஒமேகா இல்ல, அந்த r ஒமேகா இங்கே இருக்கும். அதாவது மேல பாத்தீங்களாக இருந்தால் 2v. இந்த ஏரியால யோசிங்க, இந்த சைட்ல இந்த டயர் வந்து மூவ் ஆகுது, ஆகவே v. ஆனா இந்த டயர் இந்த சைட்ல தான் இந்த r ஒமேகாவை கொண்டிருக்கும். அப்ப இந்த சைட்ல இருக்க விளைவு வேகம் என்ன? v = 0. அப்போ அந்த மேக்சிமம் வேகம் இந்த ஏரியாவுக்கு இந்த புள்ளி P சுத்தி வரும்போது உள்ள உயர் வேகம் என்னன்னு கேட்டால் 2v. மறுபடி கீழே வரும்போது 0, மறுபடி மேல போகும்போது 2v, கீழே வரும்போது 0. அப்படி மாறி மாறி போகும்போது முதலாவது விடை பொருத்தமானதாக இருக்கும். சரியா? அடுத்தது என்னது? 48வது கேள்வி. 48வது கேள்வி நீங்க வந்து என்னது, சுரியல் ஓட்டம் சம்பந்தப்பட்ட கேள்விகள். நல்ல கேள்விகள் தான். இப்ப பாருங்க, இப்படி ஒரு கம்பி இருக்காம, அந்த கம்பியில 5 மின்னோட்டம் ஓடுது. இந்த கம்பியில இப்படி காந்த புலம் உருவாகும், அப்படி காந்த புலம் உருவாகும். அந்த காந்த புலம் நீங்க தளத்துல 2Dயா வரையும்போது எப்படி வரைவோம்? வழக்கை தக்கை மேக்ஸ்வெல்லின் தக்கை திருப்பு விதியை யூஸ் பண்ணி நீங்க பார்க்கலாம், இங்க உள்நோக்கிய திசையில இருக்கும் காந்த புலம். நீங்க ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணும், என்னன்னு சொன்னால், கம்பிக்கு பக்கத்துலதான் காந்த புலம் வந்து பெருசு. ஆமாதானே? நீங்க வந்து இப்படி ஒரு வயர் ஒண்ணு சரியா வெளிநோக்கி வர மாதிரி இருக்க வயர்ல காந்த விசை கோடுகள் வரைய சொன்னால் இப்படித்தான் வரைஞ்சு காட்டணும். அதாவது இங்க இருக்க கோடுகள் எல்லாம் கிட்ட கிட்ட இருக்கும், நெருக்கமா இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், காந்த விசை கோடுகள் வந்து கிட்ட கிட்ட இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? காந்த புல வலிமை பெருசு. சரி, பக்கத்துல இருக்கும்போது தான் காந்த புல வலிமை பெருசா இருக்கும். தூரம் போக போக இந்த டிஸ்டன்ஸ் என்ன செய்யும்? கூடிக்கிட்டே போற மாதிரி தான் வரையணும். இதுக்கு வந்து ஒரு பேப்பர்ல வந்து மார்க்ஸும் கொடுத்துருந்தாங்க, இப்படி வரையாட்டி பிள்ளையும் போட சொல்லியிருந்தாங்க. சரிதானே? அப்ப நீங்க இந்த கம்பிக்கு பக்கத்துலதான் காந்தப்புல வலிமை வந்து உயர்வாக இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். தூரம் போக போக அந்த காந்தப்புல வலிமை குறையுது. இங்கெல்லாம் நல்லா குறைஞ்சிட்டாரு. ஓகே, இப்ப இவர்ல யோசிங்க, இவர்ல காந்த விசை கோடுகள் இப்படி இருக்க போகுது இல்லையா? அப்படிங்க 2Dல வரையும் போது அப்படி இருக்காது, இப்படிதான் இருக்கும். இப்படி வெளியே வரும் இல்ல, வெளியே வரும். ஆகவே அதை நெருங்க நெருங்க என்ன செய்யும்? இந்த டாட்டும் குறைஞ்சிட்டு தான் போகுது. சரியா? இப்ப என்ன நடக்குதுன்னா, PQங்கிறது ஒரு தடம் மேல உள்ள கம்பியில இருந்து கீழே உள்ள கம்பியை நோக்கி கொண்டு வரும். கீழே ABCD ஆகியன ஒரு கிடைத்தளத்தின் மீது நிலையாக வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொன்றிலும் ஓட்டம் ஐயை கொண்டு செல்லும் இரு நீளமான சமாந்தர கடத்தும் கம்பிகள் ஆகும். எல்லானது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அதே கிடைத்தளத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு கடத்தும் சதுர தடமாகும். XY ஆனது ABக்கும் CDக்கும் இடையே உள்ள மைய கோடாகும். தடம் L ஆனது CDயை நோக்கி அதே தளத்தில் ஒரு மாறா கதியில் இயங்கும் போது கூறப்பட்ட பின்வரும் கூற்றுக்களை கருதுக. A, தடம் XYயை நோக்கி செல்லும் போது அதில் தூண்டப்படும் ஓட்டம் படிப்படியாக அதிகரிக்கிறது. யோசிச்சு பார்ப்போம். இவர் என்ன செய்வாருன்னு சொன்னால், XYயை நோக்கி அசைக்கிறோம் இல்லையா? இந்த தடத்தை வந்து XYயை நோக்கி அசைக்கிறோம். அசைக்கும் போது இதுல என்ன நடக்குது? இந்த தடத்துக்குள்ள இந்த கம்பிக்கு பக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தூர தள்ளி போறோம். அதாவது இந்த தடத்துக்குள்ள இருக்க காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை குறைய போகுது. சரியா? நீங்க ஒரே வேகத்துல அசைத்தால் குறையிற வேகம் எப்படி இருக்கும்? குறையிற வேகம் நம்மளதான் இருக்கும். ஏன்னு சொன்னால், இங்க வந்து நிறைய காந்த விசை கோடுகள் இருக்கு, போக போக காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை குறையுது. ஆனா நீங்க ஒரே வேகத்துல இழுக்கிறதால காந்த விசை கோடுகள் குறையிற வீதம் என்ன நடக்கும்னு சொன்னால் மாறாது. வேகம் மாறலையே, அப்ப காந்த விசை கோடுகள் குறையிற வீதமும் மாற போறது இல்ல ஓடுற மின்னோட்டம் அப்ப மாறுமா? காந்த விசை கோடுகள் வந்து குறையறதால மின்னோட்டம் ஒண்ணு ஓடத்தான் போகுது, நான் அதை ஒத்துக்கிறேன். அதை குறைய விடாம ஒரு சுரியல் ஓட்டம் ஒண்ணு ஓடும், ஒரு எடி கரண்ட் ஒண்ணு ஓடும். ஆனால் ஓடுற அந்த மின்னோட்டம் மாறுமான்னு கேட்டா மாறாது. ஏன்னா குறையிற வீதம் மாறல. அந்த குறைஞ்ச ஒரு செகண்ட்ல வந்து 4 குறையதாக இருந்தால் ஒரு செகண்ட்ல 4 தான் தொடர்ச்சியா குறைஞ்சிட்டு இருக்கு. அப்போ எடி கரண்ட் வந்து மாற வேண்டிய அவசியம் இல்ல, எனக்கு குறையிற வீதம் மாறலையே, மாறாத மின்னோட்டம் தான் ஓடிட்டு இருக்கும். அப்போ அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு சரியா? பாருங்க, தடத்தில் தூண்டப்பட்ட ஓட்டத்தின் திசை எப்போதும் வலஞ்சுழி திசையில் இருக்குது. யோசிச்சு பார்ப்போம். இவரு கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரார். உள்நோக்கிய காந்த புலம் குறைஞ்சு 0 ஆகி வெளிநோக்கிய காந்த புலம் வருது. அதை நான் இப்படி சொல்லாதானே, உள்நோக்கிய காந்த புலம் குறைந்து உள்நோக்கிய காந்த புலம் மைனஸ் ஆக இந்த சைட்ல போகுது. சரியா? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த காந்த விசை கோடுகள் இந்த மாறல் எப்படி இருக்கு? உள்நோக்கிய காந்த புலம் குறைஞ்சு 0 ஆகி இன்னும் குறைஞ்சு என்ன நடக்குது? மைனஸ்ல வருது இல்லையா? அதாவது வெளிநோக்கி மாறுது, திசை மாறுது. அப்போ நீங்க என்ன சொல்லலாம்? காந்த புலத்தின்
அந்த காந்த விசை கோடுகள் இந்த மாறல் நீங்க மேல உள்ள கம்பியில இருந்து கீழே உள்ள கம்பிக்கு வரும்போது வித்தியாசம் இல்லை. இங்க இருந்து இங்க வரும்போதும் காந்த விசை கோடுகள் குறையுது, இங்க இருந்து இங்க போகும்போதும் உள்நோக்கிய காந்த விசை கோடுகள் குறையுது. வெளிநோக்கிய காந்த விசை கோடுகள் கூடுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உள்நோக்கிய காந்த விசை கோடுகள் குறையுது. அப்ப அங்க இருந்து இங்க வரும்போதும் இங்க இருந்து கீழே போகும்போதும் காந்த விசை கோடுகள் குறையதான் போகுது, உள்நோக்கியது. சரிதானே? இப்ப யோசிங்க, அப்ப ஏபில இருந்து XYக்கு வரும்போது ஒரு மின்னோட்டம் ஓடி இருக்கும், XYல இருந்து CDக்கு வரும்போது ஒரு மின்னோட்டம் ஓடி இருக்கும். அது ரெண்டும் ஒரே திசையில தான் இருக்கும். ஒட்டுக்கிறீங்களா? ஒரே திசை. அது என்ன திசைன்னு தான் தெரியாது. யோசிச்சு பார்ப்போம். இவரை நீங்க கீழே அசைக்கும் போது காந்த விசை கோடுகள் குறையுது. ஆனா இந்த மூடிய தடம் அதை விரும்பாது. காந்த விசை கோடுகளை கூட்டுறதுக்கு ட்ரை பண்ணும். கூட்டணுமாக இருந்தால் என்ன திசையில மின்னோட்டம் ஓடி இருக்கணும்? உள்நோக்கிய மின்னோட்டம் இதுக்கு கூடுற மாதிரி மின்னோட்டம் ஓடி இருக்கணும். அப்ப கூடணுமாக இருந்தால் இப்படி மின்னோட்டம் ஓடி இருக்கணும். அப்பதானே நீங்க வழக்கையை பிடிச்சு பாருங்க, இப்படி காந்தப்புலம் வரும். அப்பதானே உள்நோக்கிய காந்த விசை கோடுகள் கூடும். இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இவரை கீழே இழுக்க இந்த திசையில என்ன செய்யும்? கரண்ட் ஓடும். இந்த திசையில கரண்ட் ஓடுதுன்னா அது என்ன சொல்றோம்? வலஞ்சுழி. அப்போ வலஞ்சுழி திசையில இருக்கு. மாறல் ஏபில இருந்து XYக்கு வந்தாலும் சரி, XYல இருந்து CDக்கு போனாலும் சரி, மாற்றம் இல்லை. ஆகவே வலஞ்சுழி திசையிலேயே தான் இருக்கும். B கூற்று சரி. C பாருங்க, தடத்தின் மைய கோடு PQ ஆனது கோடு XY ஊடாக செல்லும் போது உள்ள கணத்தில் தடத்தில் தூண்டப்பட்ட ஓட்டம் 0 ஆகும். என்ன நினைக்கிறீங்க? PQல இருக்கும்போது இவர் சரியா PQல இருக்கும்போது இல்ல, அது 0 இருக்காது. இப்போ இந்த சைட்லயும் இதே மாதிரி ஒரு கேஸ் இருக்கணும், எல்லாமே கிராஸா இருக்க மாதிரி ஒரு கேஸ். அப்படி இருந்திருந்தால் உள்நோக்கிய காந்தப்புலம் குறைஞ்சிட்டே மறுபடி கூட போகுது. உள்நோக்கிய காந்தப்புலம் குறைஞ்சவர் திருப்ப கூட போறாரு. அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா PQல 0 ஆகிருக்கும். PQ சரியா XYல இருக்கும்போது 0 ஆகிருக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது? உள்நோக்கிய காந்தப்புலம் குறையுது, மறுபடி உள்நோக்கிய காந்தப்புலம் குறைஞ்சிட்டு தான் இருக்கு. அதாவது வெளிநோக்கிய காந்தப்புலம் கூடுது. அப்போ மாற்றம் இங்க மாறல. நடக்கிற அந்த மாறுகை ஒன்று இருக்குல்ல, அந்த மாறுகை மாற்றம் அடையல. ஆகவே 0 வார சான்ஸ் ஒன்னும் இல்ல. தொடர்ச்சியாக ஒரே திசையில தான் என்னது மின்னோட்டம் ஓடிட்டு இருக்கும். ஈயும் பிழை. B மட்டும்தான் சரி. விளங்கத்தானே? அப்ப 48க்கு 2வது விட பொருத்தமானதாக இருக்கும். ஈயும் பிழை 2வது பொருத்தம். 49 பாருங்க, உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு உலோகத்தட்டு ஒரு காந்தத்தின் வடக்கு தெற்கு முனைவுகளுக்கு இடையே வலஞ்சுழி திசையில் சுழற்றப்படுகிறது. காந்தமானது புள்ளிக்கோடுகள் இடப்பட்ட ஒரு சிறிய பிரதேசத்தில் காந்த பாயத்தை உண்டாக்குகிறது. உண்டாக்கப்பட்ட காந்தப்புலம் தகட்டின் தரத்திற்கு செங்குத்தாக உள்ளது. இச்சந்தர்ப்பத்தில் உண்டாக்கப்படும் சுரியல் ஓட்ட தடங்களின் உள்ள ஓட்டத்தின் சரியான திசையை பற்றி பின்னொருகளில் எது காட்டுகிறது? சரி, அப்பம் மேலே கீழே காந்த விசை கோடுகள் இப்படி இருக்க போகுது இல்லையா? என்ல இருந்து S நோக்கி காந்த விசை கோடுகள் இருக்கும். இப்போ இந்த காந்த விசை கோடுகளை யாரு வெட்டுவாருன்னு சொன்னால், அந்த ஒரு செவ்வக தடம் தந்திருக்காங்கல்ல, அந்த செவ்வக தடத்தின் இந்த பக்கமும் மட்டும்தான் வெட்டும். இப்படி இருக்க காந்த விசை கோடுகளை இப்படியும் உள்ள செவ்வக தடம் மட்டும்தான் சுத்துறதால வெட்ட போகுது. இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க? இவங்க 2 பேரும் அந்த காந்த விசை கோடுகளை வெட்ட மாட்டாங்க. அப்படியே வருடிக்கிட்டு போவாங்க இல்லையா? இந்த ஏரியா இந்த கம்பியும் மட்டும்தான் இந்த காந்த விசை கோடுகளை வெட்ட போகுது. அப்படி வெட்டுறதால தான் என்னது? சூரியல் ஓட்டங்கள் உருவாகும். அந்த சூரியல் ஓட்டத்தின் திசையை பார்க்க போறோம். சரி, நம்ம இதுக்கு செஞ்ச கேள்வி மாதிரியே யோசிக்கலாம். என்ன நடக்கும்? இந்த கம்பி வெட்டிட்டு அந்த சைட்ல போறாரு இல்லையா? வெட்டிட்டு அந்த சைட்ல போறதால இந்த கம்பியில உட்பக்கம் இருக்க இந்த சைட்ல பாருங்க காந்த விசை கோடுகளே இல்ல. ஆனா இங்க பாருங்க காந்த விசை கோடுகள் இருக்கு. இந்த ஏரியாக்குள்ள காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை இவர் திரும்புறதால குறைய போகுது இல்லையா? அப்ப குறையறத தடுக்கணுமா இருந்தால் கீழ் நோக்கிய காந்த புலத்தை அவர் உண்டாக்கணும். இந்த ஏரியால யோசிங்களேன், நான் சொல்றது இந்த ஏரியாக்குள்ள இவர் சுத்துறதால என்னது? காந்த விசை கோடுகள் குறைய போகுது. அதை தடுக்கணுமாக இருந்தால் மேல இருந்து கீழ் நோக்கிய காந்த விசை கோடுகளை கூட்டணும். சரி, அப்படி கூட்டுற மாதிரி தான் சூரியல் ஓட்டம் உண்டாகும். சரியா? அப்ப கூட்டணமாக இருந்தால் எப்படி மின்னோட்டம் ஓடி இருக்கணும்? இப்படி ஓடி இருக்கணும் இல்லையா? இந்த போக்குல ஓடி இருக்கணும். இந்த போக்குல ஓடி இருந்தால்தான் நீங்க வழக்கையை பிரிச்சு பாருங்க. வழக்கையை பிரிச்சு பார்த்தால் மேல இருந்து கீழ் நோக்கி காந்தப்புலம் உருவாகும். சரியா? இந்த ஏரியா யோசிங்க, இந்த செவ்வகத்துல இந்த பாதி யோசிங்க. இந்த பாதியில என்ன நடக்குது? இவர் இப்படி திரும்புறதால இந்த பாதிக்குள்ள காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை கூட போகுது இல்லையா? அப்ப கூட போகுதாக இருந்தால் அதை இந்த தடம் விரும்பாது, இந்த தட்டு விரும்பாது, அதை எதிர்க்கணும். அப்ப கூடுற மின்னோட்டத்தை குறைக்கிற முகமா என்னது? வெளிநோக்கி ஒரு காந்த விசை கோடு வர்ற மாதிரி இவர் என்ன செய்வார்னு சொன்னால் சூரியல் ஓட்டத்தை உண்டாக்குவார். எப்ப வெளிநோக்கி காந்த விசை கோடு உருவாகும்? இப்படி போனோம். நீங்க கைய வச்சு பிடிச்சு பாருங்க. வலக்கைய இந்த காந்த இந்த ஓட்டத்தின் திசையில பிடிச்சா காந்த புலத்தை விரிவிரல் காட்டும், மேல் நோக்கி இருக்கும். சரி, அப்போ இந்த பாதி புலத்தை விட்டு வெளியே போகுது. புலத்தை விட்டு வெளியே போறதால காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை குறையுது. அப்ப இந்த ஏரியால
காந்த விசை கோடுகளின் மேல இருந்து கீழ் நோக்கி வர்ற காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கையை கூட்டு முகமா சுரியல் ஓட்டம் ஓடும். இந்த பாதையில வச்சீங்கன்னா அது காந்த விசை கோடுகளுக்கு உள்ள வருது இல்லையா, இந்த சுற்ற திசையை வச்சு பாருங்க, அது உள்ளுக்கு வருது. உள்ளுக்கு வருதாக இருந்தால் என்ன அர்த்தம், காந்த விசை கோடுகள் எக்ஸ்ட்ரா கூட போகுது. அப்ப கூடுறத இந்த தட்டு விரும்பாது, அந்த பாதி விரும்பாது. அப்ப அதை குறைக்கும் முகமா மேல இருந்து கீழே வர்றதனே கூடுது, அப்ப கீழ இருந்து மேல காந்த விசை கோடுகள் வர்ற மாதிரி சுழியல் ஓட்டத்தை உண்டாக்கும். கீழ இருந்து மேல காந்த விசை கோடுகள் வரணுமாக இருந்தால் அவரு இடஞ்சுழியில கரண்ட ஓட வச்சிருக்கணும். அதை நீங்க மேக்ஸ்வெல்லின் தக்கை திருப்பி விதி அல்லது வழக்கை விதி, நம்ம மின்னோட்டத்துல இருந்து காந்த புலங்கள் எப்படி உருவாகுது வழக்கையை பிடிச்சு பார்ப்போம்ல, தக்கை திருப்பி விதி தான். இப்படி நம்ம மின்னோட்டத்தின் திசையில பெருவிரல் பிடிச்சு மற்ற விரல்கள் மூடுற பக்கம் காந்த விசை கோடுகள் அல்லது காந்த புலம் காணப்படும் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கோம். அந்த விதியை வச்சு நம்ம என்ன சொல்றோம், இந்த மின்னோட்டத்தின் சுரியல் ஓட்டத்தின் திசையை நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். அப்ப எப்படி இருக்கும், இந்த இதுல இப்படி இருக்கும் வலஞ்சுழி, இந்த பக்கம் உள்ளதுல இடஞ்சுழி இல்லையா, இப்படி சுரியல் ஓட்டங்கள் காணப்படும். ஓகே, சரி. இப்போ இந்த பேப்பர் ஈஸியான ஒரு பேப்பர் ஒன்று தான், நம்ம கொஞ்சம் ட்ரிக்ஸா செய்யணும். நம்ம எல்லா கேள்வியுமே கடைசி விட வரைக்கும் எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சில கேள்விகள் பார்த்த உடனே தட்டலாம். முடிஞ்ச அளவுக்கு கேள்விகள் எல்லாத்தையுமே தட்டி எது எது வராது அப்படிங்கறத ஃபர்ஸ்டா பார்த்து வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டால் உங்களுக்கு சரி வாரத்துக்கான சான்ஸ் தொடர்ச்சியா கூடிட்டே போகும். ஏன்னு சொன்னால் 5 விடைகள் தந்திருக்காங்கன்னு வைங்களேன், 5 விடைகள் தந்திருக்கும் போது 5ல நீங்க ஒன்ன தெரிவு செய்யணும். சரியான விடைக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளவுன்னு கேட்டால் 20%, 5ல் 1 இல்லையா. இப்ப இதுல எது எது வராது அப்படின்னு நீங்க ஷுவர் பண்ணி அதை வெட்டிட்டீங்கன்னு வைங்க, முதலாவது வராது, 3வது வராது, 4வது வராது, அப்படி வெட்டிட்டீங்கன்னு வைங்க. இப்ப இருக்கிறது 2வது 5வது விடைதான். இது ரெண்டுல நீங்க எதை போட்டாலும் உங்களுக்கு 50% சரியான விடை இல்லையா. அப்ப முடிஞ்ச அளவுக்கு நிலையான விடைகளை நீங்க பார்த்த உடனே வெட்டி விட்டுருங்க. சரி, இது வராது அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை பார்த்த உடனே வெட்டிருங்க. அப்ப என்னன்னா உங்களுக்கு கேள்விக்கு சரியான விடைக்கு போறதுக்கான ப்ராபபிலிட்டியை நீங்க கூட்டிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். சரிதானே. அப்படிதான் நம்ம எம்சிக்யூ செய்யணும். அப்படி செய்யும் போது நம்ம ஈஸியான ட்ரிக்ஸை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம தொடர்ச்சியாக செய்யக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வெட்டியே கேள்விகள் செய்யுங்க. ஒரு கேள்வியை எடுத்து அதை கடைசி விட வரைக்கும் சுருக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி செய்யறாக்கள் நான் பார்த்திருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி கடைசி விடை எடுத்து 2 லைன் போட்டாதான் உங்களுக்கு எம்சிக்யூக்கு விட போட முடியும். அப்படி இருக்க வேணாம். நம்மளுக்கு சில கேள்விகள் பார்த்தோம்னா தட்டுறதுக்கான ஒரு ஐடியா வரணுமாக இருந்தால் நீங்க தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணணும். தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணி என்ன செய்யணும், தட்டியே செய்யுங்க. நிலையான விடைகளை வெட்டிட்டு சரியான விடைக்கான ப்ராபபிலிட்டியை கூட்டிக்க ட்ரை பண்ணுங்க. சரிதானே. இது ஒரு நார்மலான பேப்பர் 2017.